இந்த நிகழ்ச்சி முழுசாவுமே அம்மா 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 பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். அம்மாங்கிற வார்த்தையே ஒரு எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் மாதிரி. குழந்தையாக இருக்கும்போது அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம வளர்ந்து வரும்போது அந்த அம்மாவும் நம்மளோடையே வளருவாங்க. நம்மளோடையே வளர்ந்து பெரிய அந்த பேர், அந்த வார்த்தை, அந்த உணர்வு, அதையெல்லாம் விவரிக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி மேடையில் நிறைய டிக்னிட்ரிஸ் நம்மளோட வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர. அவங்கெல்லாம் அவங்க அம்மாவை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க? இது வரைக்கும் அவங்க நிறைய மேடைகளில் பேசியிருக்கலாம். இந்த மேடையில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நம்மளோட என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நமக்கும் ஆவலாக தான் இருக்குது. முதலில் நான் அந்த வரிசையில் மேடைக்கு அழைப்பது, உங்கள் முன் அறிமுகப்படுத்த விரும்புவது டாக்டர் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் அவர்கள், டைரக்டர் மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ். ப்ளீஸ் கிவ் a big round of applause. இவருடைய சாதனையின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. மனப்பாடம் செய்யலான்னு பார்த்தேன், முடியல. அதனால் லிஸ்ட் வச்சே படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1975 he graduated in Government Stanley Medical College with lot of gold medals, prizes, competition, best outgoing student-ஆக வெளியே வந்தார். 1979 ஜென்ரல் சர்ஜரியில் போஸ்ட் கிராஜுவேஷன் அதே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில், 89 சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜியில் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன். 79 அந்த வருடம் படிக்கும்போதே இவர் அசிஸ்டன்ட் சர்ஜனாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீசஸில் ஜாயின் பண்ணார். நல்ல கிளினிக்கல் டீச்சர் அப்படிங்கிற பேரையும் எடுத்திருக்காரு. கைத்தட்டலாம், பெரிய விஷயம். 94 சீனியர் சிவில் சர்ஜனாக ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜியாக நியமிக்கப்பட்டார். அப்புறம் 95 ஜிஐ சர்ஜிக்கல் யூனிட் என்று அழைக்கப்படும் ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்யும் அண்ணா நகரில் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டலை உருவாக்கினார். சிக்கலான அறுவை சிகிச்சைகளுக்கு இன்று வரை இந்த ஹாஸ்பிட்டல் பிரபலமானது. 2010 மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போதே அதே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் டைரக்டர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் ரிசர்ச்சாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பெருமை இவருக்கு சேரும். இவருடைய பணி மேலும் சிறக்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சுமார் 15 கோடி ரூபாயில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த ஆராய்ச்சி மையத்தின் மூலம் ஸ்டெம் செல் ரிசர்ச் செய்து இவர் மேலும் மேலும் இந்த விஷயங்களை உலகுக்கு பறைசாற்றுவார். இந்த சாதனையாளரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very humble. Please put your hands together with a big round of applause. Ladies and gentlemen, let me invite Professor Dr. R. Surendran அவர்கள் to please. ரொம்ப நன்றி. என்ன முதல்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இட் இஸ் அ ஷாக். ஆக்சுவலி இந்த மாதிரி மேடையில் பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை. இந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் மேடையில் பேசி பழக்கம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா இதெல்லாமே ஒரு 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 நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறது உண்டு. ஆனால் இந்த விழா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். In fact, I am very emotional seeing all these mothers, all these celebrities. அதே மாதிரி பாராட்டு விழா சொல்கிறது கூட ஒருத்தருக்கு முன்ன பின்ன பார்க்காதவங்க கூட பேசுவாங்க பாராட்டு. ஆக்சுவலாக மனசுக்குள்ளே நாசமாக போகணும்னு நினச்சிட்டு வாயில் நீடுடி வாழ்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த விழா அப்படி இல்லை, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் அவங்க தாய் சில நேரத்தில் எடுத்த ஒரு நிலைப்பாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட நினைக்க முடியுமா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. அந்த வாய்ப்பை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் முரளி அவர்கள் அளித்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க. நான் நினச்சிருக்கேன் அது ஒரு கொஷனபிள் தான், தெரியல என்ன தகுதின்னு. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு பல மடங்கு எங்கள் அம்மாவுக்கு தகுதி இருக்குது. அதே சமயத்தில் நான் நினச்சிக்கிறேன், எந்த ஒரு சாதனையாளரையும் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அவர் ஆயிரக்கணக்கான சாதனையாளர்கள் அன்சங் ஹீரோவாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம்
எங்களது வாழ்த்தை சொல்லுகிறேன். மதிப்புக்குரிய திரு முரளி சார் அவர்களே, அண்ட் சாதனையாளர்களே, அண்ட் சாதனையாளர்களை பெற்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஆக்சுவலாக இதோட நிறுத்திக்கலான்னு தான் நினச்சேன். எனக்கு இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது. ஆனால் இதுதான் எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு. அதை தவற விடக்கூடாது அப்படின்ற ஒரே நினப்பில் இதை தவறி நான் இதை தப்பாக பேசுனா கூட மன்னிச்சிக்கோங்க. பட் நிச்சயம் பேசுவேன். ஒவ்வொரு தாயும் இன்னும் குடும்பம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா அது வைஸ் சான்சலர் எல்லாம் தாய் தான். ஏன்னா அப்பா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, பொருள் ஈட்டுவதற்காக, வேலை செய்வதற்காக 24 மணி நேரம் உழைப்பார். சம்டைம் என்னுடைய அப்பாவை நான் 2-3 நாள் தொடர்ந்து பார்த்ததே இல்லை. அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தார். எங்களை வளர்த்தது, சாப்பாடு போட்டு வளர்த்தது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அறிவை வளர்த்தது, படிக்கிறது, அது ஊக்குவித்தது, வேல்யூஸ் கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில் இதுதான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னது எல்லாமே நம்ம தாய்மார்கள் தான். அதனால் எல்லா தாயுமே நிச்சயமாக சிறந்தவர்களைத்தான் இருப்பார்கள். வேறு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா தாயும் சிறந்தவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன இது, எனக்கு எங்கள் அம்மா சம்திங் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நான் ஒரு 2-3 காரணம் சொல்கிறேன். கடைசியில் நீங்களும் சரின்னு தான் என் கூட ஒத்துக்குவீங்க. ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய பேர் தான் வெளியே இருக்க முடியும், வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஃபஸ்ட்டு 2 வாரம் 3 வாரம் ஒன்றும் ஒரு கஷ்டப்பட்டு தான் ஓடும், இருந்தாலும் ஓரளவுக்கு ஓடும். ஆனால் அந்த கடைசி வாரம் இருக்குது பாருங்கள், அதில் சில சமயத்தில் ஐ ஆம் ஷூர் சம் ஆஃப் மை ஃபெலோ கலீக்ஸ் வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். கடைசி வாரத்தில் சாப்பிட்றது கூட வீட்டில் ஒன்றும் இருக்காது. எங்கள் அப்பா அப்போ தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டில் இருந்தார். அதாவது அந்த தாலுக்காவுக்கு உணவு அளிக்கும் அதிகாரி. ஆனால் எங்கள் வீட்டில் உணவு இருக்காது. ஒவ்வொரு முறையும் அந்த கடைசி வாரம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அப்போ 4 குழந்தைகள், அக்கா, நான், தம்பி, என் தங்கை, 4 பேர்த்தையும் சுற்றி உட்கார வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சாதம், அது என்னவாக இருக்கும், சாம்பார் சாதமாக இருக்கும், ரசமாக இருக்கும், அதை பிசைஞ்சு சின்ன சின்ன உருளையாக எங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. அது எப்படி மாத கடைசியில் மட்டும் இந்த மாதிரி இவ்வளோ அன்பு வருதுன்னு தெரியல. என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது. 2-3 கவலம் சாப்பிட்டு போய் நம்ம வயிறு நிறைஞ்சிடும். சில சமயத்தில் மீதி இருக்காது, அவங்க பட்டினியாக போய் படுத்துக்குவாங்க. சில சமயத்தில் அவங்களும் சாப்பிடுவாங்க. லேட்டரான் நான் வளர தான் எனக்கு தெரியுது அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இருக்கிற சாதத்தை 4 பேர்த்துக்கும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் வச்சா ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைங்க அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க, பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஒரே பாத்திரத்தில் போட்டு நிறைய சாதமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரிக்ஸ் அது எப்படி அம்மா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எனக்கு தெரியல. 2வது காரணம் சொல்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் கடத்தூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கே எங்கள் அப்பா ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சென்னைக்கு மாறுதல் ஆகினார். சென்னைக்கு மாறுதல் ஆகிட்டு செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள் 3 சிறு குழந்தைகள். ப்ராபப்ளி எங்கள் அக்கா 2வது படிக்கிறாங்க, நான் 1வது படிப்பேன், என் தம்பி சின்ன குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு உலக அறிவே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு 3வது தான் படித்திருக்கிறார்கள், 3வது 4வது தான் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னே அவங்க சென்னைக்கு வந்தது கிடையாது. ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது, ஒரு உறவினர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. அந்த சமயத்தில் சடனாக எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்கார். உலகமே தெரியாத ஒரு அம்மா, அவர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் 7 மாதம் அட்மிட் ஆகிருந்தார். 7 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால சம்பளம் கிடையாது. சம்பளம் இல்லாமல் 3 குழந்தைகளை 2 பேரத்தை படிக்க வச்சு எப்படி மேனேஜ் பண்ணாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல. இருக்கிற நகை சின்னதெல்லாம் அடகு வச்சு ப்ராபர்ட்டி விற்று ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் அந்த ஒரு திறன் எப்படி வந்ததுன்னு இன்னுமே நான் நினச்சி பண்ணுறேன். அந்த சமயத்தில் விவிட்லி ஐ ரிமெம்பர், சின்ன குழந்தையன் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, ரொம்ப சீரியஸாக இருக்கார். கையில் பணம் இல்லை. சாந்தோம் ஹை ரோட்டில் அப்போது குணசீலன் குண
அம்மா அவர் டாக்டர் பேர் என்னம்மா? சாந்தமய ரோட்டில் இருந்த ஒரு மயிலாப்பூர், ஐ திங்க் இஸ் ஞானராஜா. அவர் ட்ரீட் பண்ணார். ட்ரீட் பண்ணி பணம் இல்லாமல் ட்ரீட் பண்ணி என் தம்பி நல்லானா. அப்போ சொன்னாங்க, அம்மா தம்பி நீங்கள்லாம் படித்து பெரிய டாக்டர் ஆகணும், வசதி இல்லாத ஏழைங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும், பணம் கிடைக்கும் வரும். அரசு மருத்துவமனையை அரச மருத்துவமனையாக மாற்ற பாருங்கள். அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய பணக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஏழைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 1959, 50 வருஷம் கழிச்சு, when I became the director of the research and transplant ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு ஏழை பெண், ஒரு முஸ்லீம் பெண் ஃபாத்திமான்ற அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெயிண்டர். அந்த அம்மாவுக்கு ஒரு சீரியஸான வியாதி, லிவர் கெட்டு போயிடுச்சு. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும், இல்லாட்டி அந்த அம்மா இறந்துடுவாங்க. 50 லட்சம் ரூபாய், ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் ப்ரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் செய்ய முடியுமா நம்மளால்? எங்களுடைய கலீகெல்லாம் சொன்னாங்க, சார் நம்மளால் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், எப்படி நம்ம வானம் ஏறி வைகுண்டம் போகிறோம்? 15 வருஷம் கஷ்டப்பட்டோம். 2009 ஜனவரி 29ஆம் நாள் அந்த அம்மாவுக்கு நாங்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தோம். இலவசமாக அரசு செய்து வைத்தது. இன்றும் அந்த அம்மா ஃபாலோ அப் வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஷி வாஸ் வெரி 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 ஹாப்பி. அப்போ தான் அந்த ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய், அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அம்மா அழுதுட்டாங்க. எப்படி உங்களால் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை வளர்க்க முடிஞ்சது அப்படின்றது ஆச்சரியம் தான். 3வது காரணம் நான் சொல்கிறேன், ஏன் எங்கள் அம்மா. முதல் காரணத்தினால நான் என்ன நினச்சேன், எங்கள் அம்மா 1000ல் ஒரு அம்மா அப்படின்னு நினச்சேன். 2வது இப்போ சொன்ன பாருங்கள், 1 லட்சத்தில் ஒரு அம்மா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். 3வது காரணம் என்னென்னா, ஒரு பெரிய அரசு அதிகாரி, அப்போ வந்து அவர் ஆர்டிஓ ஆனார் எங்கள் அப்பா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் ஆனார், ஜாயின்ட் செக்ரட்டரி ஆனார். இருந்தாலும் வீட்டில் அதே நிலைமை தான். ப்ராப்ளி கண் அசைத்தால் போதும் எல்லாமே வந்து சேரும். அது வேண்டாம் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருந்து, வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஒரு பெருமையாக நினச்சி, எங்கள் வீட்டுக்காரர் வந்து நெருப்பு, அவரை யாரும் அணுக முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு இருந்து கடைசி வரை இருந்தாங்க. அம்மா உங்களை மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியோட மனைவியும் ஒவ்வொரு அதிகாரியின் மனைவியும் இருந்தால் நம்ம நாட்டில் ஏதுங்க லஞ்சம், நம்ம நாட்டில் ஏது அந்த ஸ்கேம் இல்லை. இதனால் எங்கள் அம்மா கோடியில் ஒரு அம்மான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் எங்கள் அப்பா நிச்சயமாக அவர் இந்த சமயத்தில் நினைக்கணும். அவர் சொல்லியிருக்கார் எங்கிட்ட, தம்பி, வாட் யூ பாட் it doesn't matter, but what you built will definitely be matter. So he asked me to build a good superstar government hospital, not private hospital. அவர் என்ன சொன்னார், your success does not matter, but your significance matter. This is what he said. I really understand what he said. I am really proud that I have born to these two great people. If at all வேற ஒரு ஜென்மம் இருக்குது அப்படின்னா திரும்ப இவங்களுக்கே நான் மகனாக பிறக்கணும், இதே மாதிரி இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சக்தியையும் எல்லா நல்லவைகளையும் தன் பிள்ளைக்காக வந்து மண்டியிடச் சொல்லி உத்தரவிடக்கூடியவள் தாய். அப்படிப்பட்ட உன்னதமான அந்த தாய்மையை தான் இந்த மேடையில் நம்ம போற்றிக்கிட்டு இருக்கோம், பாராட்டிக்கிட்டு இருக்கோம், வியந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நிமிடம் எடுத்து நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இனிமையாக பேசுனீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உங்கள் முன் நான் அறிமுகப்படுத்த விரும்புவது திரு சதீஷ் பாபு அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், யூனிவர்சல். திறமையான நிர்வாகத்திற்கும் கடுமையான உழைப்பிற்கும் பெயர் பெற்றவர்.
தொலைத்தொடர்புத்துறை 1997 மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வந்த அந்த காலகட்டத்தில் நேர்மையான முறையில் தொலைத்தொடர்பு சாதனங்களை வாங்க யூனிவர்சல் கம்பெனியை நிறுவி நம்பகமான மொபைல்ஸ் வாங்க வழிவகுத்தவர். ஒரு தனியார் நிறுவனத்தில் 20 பேர் கொண்ட ஒரு குழுவை வழிநடத்தி வந்தவர். இன்று யூனிவர்சல் கம்பெனி மூலம் 450 கிளைகள், 3500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து தானும் உயர்ந்து தன்னுடன் இருப்பவர்களையும் உயர்த்தி வருபவர். சினிமாவில் நடிக்கலைனாலும் இவர் ஒரு ஸ்டார் தான். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் while I invite Mr. Satish Babu to speak to you. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். I should first thank the sweet person, Mr. Murali, for the sweet idea of saluting the mothers. It's a fantastic idea. It's completing 5 years now. I hope that you continue doing this more. இங்கே வந்திருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் வணக்கம், and all the celebritiesக்கும் வணக்கம். எனக்கு அம்மானா sacrifice. எனக்கு தெரிஞ்ச சின்ன we are from Mylapore, from a normal middle class family தான். We grew up from there. ஸோ எனக்கு எங்கள் அம்மானா தெரிஞ்சது சில விஷயங்க: sacrifice, hard work, passion in whatever she is doing. இந்த குவாலிட்டிஸை, இந்த வேல்யூஸை என்னோட ஒர்க்கில் கூட நான் அப்ளை பண்ணேன். I was able to progress. In terms of sacrifice, I never seen my mother அவங்களுக்காக எதுவும் தனக்காக எதுவும் பண்ணதே கிடையாது. எல்லாமே ஃபேமிலிக்காக தான் பண்ணியிருக்காங்க. She has never done anything for celebrating her birthdays or something for herself. She's always been working for the family. In terms of hard work, sun rise பண்ணுறதுக்கு முன்னாடியே she gets up and late night வரைக்கும் ஃபேமிலிக்காக she'll be doing something or the other. In terms of passion, அவங்க பண்ணுற ஒரு ஒர்க்லேயும் அந்த பேஷன் தெரியும். அது மார்னிங் பண்ணுற ஃபில்டர் காஃபி டு த டேஸ்டி மசால் தோசை ஆர் த வெரி ருசியான வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட். அம்மா சாப்பாட்டை பீட் பண்ணவே முடியாது. சாரி மிஸ்டர் தாமு, எங்கள் அம்மா சாப்பாடு ஒன்றும் பெட்டராக இருக்குது. உலகத்தில் எங்கே போனாலும் எந்த ஊரில் சாப்பிட்டாலும் அம்மாவோட சாப்பாடு மாதிரி வரவே வராது. Today she has trained my wife also, and my wife cooking is also trying to match up with my mother. கூடி சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. I applied these 3 qualities in my work. Passion. எது பண்ணாலும் நம்ம இன்ட்ரெஸ்டோட பண்ணோன்னா அதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட். சின்னதாக ஒரு ஸ்மால் டீமோட ஒரு ஒர்க் ஆரம்பித்தோம். Today we are over 3,000 people. We are spread across South India and soon Pan-India. Thanks to also Madhavan, who gave me a lot of entry into a lot of houses. எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் ஃபர்ஸ்ட் அந்த பேஷன் கற்றுனேன். In terms of hard work, உங்கள் கையில் நிறைய பணம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கையில் இருக்கிறது தான் டைம். Instead of working 9:30 to 5:30, I turned it around. 5:30, 6 o'clock in the morning to late night. I kept working like my mother. எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து அதில் குறை சொல்லாமல் மூஞ்சி சொல்லிக்காமல் மார்னிங் டில் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. சண்டே ஃபெஸ்டிவல் வந்துட்டால் இன்னும் சீக்கிரமாக எழுந்துப்பாங்க, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்காக இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் I tried that in my work. It helped me to progress. From a small team in Chennai, today we are a 1,000 crore company. Thanks to my mother. I learned from her. எங்கள் அம்மாவோடைய சாப்பாடை பற்றி சொன்னேன். எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க, including selecting my wife. My beautiful wife, selected by my mother. So she settled me. I'm very happy. I should thank my mother. Thank you, Ma. உன்னால் தான் இவ்வளோ தூரம் நான் வர முடிஞ்சது. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்மத்திலையும் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த ஜென்மத்திலையும் ஐ வாண்ட் டு பி யுவர் சன்.
So it's all because of my mother who has progressed. I'm sure I'll be able to progress more with her blessing. I'm sure அவங்க நிறைய tears and sweat போட்டிருக்காங்க. She must be definitely having a lot of dreams. I'm trying my best to make sure அவங்களுடைய ஒரு ட்ரீமையும் முடிஞ்ச அளவுக்கு ரியலைஸ் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ மா, தேங்க்யூ ஃபார் ஆல் தி ஹெல்ப் அண்ட் ஆல் தி பிளெஸ்ஸிங். இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது, இனிமேல் வரணுன்னாலும் உன்னோட பிளெஸ்ஸிங் தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் முரளி. தேங்க்யூ ஃபார் யோர் ஸ்வீட் பீப்புள் who have been always taking care of us from the minute we came in here. Fantastic. Great job. Thank you. Thank you, sir. Thank you very much. அடுத்ததாக திருமிகு லக்ஷ்மி கண்ணன் அவர்கள், மேனேஜிங் பார்ட்னர், லக்ஷ்மி குமரன் அண்ட் ஸ்ரீதரன் அட்டார்னிஸ். பன்முகம் கொண்ட திறமையான வழக்கறிஞர் என்று மட்டும் சொல்லி இவருடைய புகழை சுருக்கிவிட முடியாது. நம் நாட்டில் மட்டுமல்ல, அனைத்து உலக நாடுகளிலும் தன்னுடைய வாத திறமையை வெளிப்படுத்திய பெருமைக்குரியவர். WTO அக்ரிமெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லாஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ், கார்ப்பரேட் லாஸ், இவற்றிலெல்லாம் தனி முத்திரை பதித்தவர். ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லக்கூடிய கார்ப்பரேட் ஆகட்டும், முக்கியமான இந்திய நிறுவனங்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக வாதாடியவர். IRS என்று சொல்லக்கூடிய இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் முக்கியமான பொறுப்பு வகித்தவர். தன்னுடைய நிறுவனத்தை 1985 தொடங்கி இன்று வரை உலக அளவில் வெவ்வேறு முக்கிய நிறுவனங்களுக்காக பணியாற்றி கொண்டிருப்பவர். மிகவும் சிறந்த பேச்சாளர். குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ட்ரேட், டாக்ஸ், IPL போன்ற தலைப்புகளில் திறம்பட பேசக்கூடியவர். இன்று நம்மிடையே பேசப்போகிறார். திருமிகு லக்ஷ்மி குமரன் அவர்களை அன்போடு உங்கள் முன் பேச அழைக்கிறேன். வெல்கம் சார். With a big round of applause from all of you ladies and gentlemen. Thank you so much. Good evening. Thanks, Mr. Murali. And I didn't know that I did so much. Only when I hear from them, I think maybe I've done something. Yes, I'm probably okay in arguing cases in courts and Supreme Courts. But to talk about my mother with this august audience is going to be a challenge for me. Sometimes I may be searching for words. She is mother of 7 children and the wife of a government employee. And there was a lot of difficulties in making day-to-day ends. Very much like we're a doctor. But I do not know how many days or the nights she might not have taken the food, but given us. But she believed that education and education and education alone will bring up the children. And she did miracles to educate us. Of course, the children also cooperated and we studied. And if I don't get the scholarship for next year, there is no chance of me going to the college again. And I used to travel from Tiruvallur to Vivekananda College by the steam train during that time. It starts at 7 o'clock in the morning. It comes to Madras Central at 9 o'clock. Then 21C bus I take to go to Mylapore to go to Vivekananda College. I did for 6 years. Every day morning, 2.5 hours by train, and again 2.5 hours back. I never asked for a hostel, there's no question. One day she asked me, how are you going to study if you are going to spend 5 hours in the train? Ma, I read in the train. In the train,
in those days there was third class. Nowadays only first or second class only. Those days third class used to be there. And the workers used to play cards. People sell various times. She said, don't worry about those things. You concentrate on your studies. I did. That actually made me like a steel. The concentration which I got is a training which I got. The words of my mother always ringing in my ears. Today, if I get the most complicated brief to argue in a case in a court, in less than half an hour, I can grasp what the problem is. If there is an earthquake next to me, I won't know. I'm concentrating on the file. Yes. I also took a decision to increase my waking hours. On 16th of September 1966, I remember the date, I took a decision I will sleep only 4 hours a day. At the age of 16, even today, I am doing that. What has happened? In various countries, in various time zones I travel today, jet lag never disturbs me. 4 hours of sleep anywhere in 24 hours is good enough for me. Thank you, Amma, for this. My father taught me the desire and the passion for mathematics, a subject which I love most, the subject which I taught in the university before I became an IRS officer. That became a passion. And I have a brother called Sridharan, who is sitting here. All the celebrities here who have achieved various great things here. We have twins here. When I say twins, we are not at the same time. He is born about 9 years after me, but a great fellow. We two started in a single room in the year 1985 with nothing in the hands. My mother used to say, whatever you do, Nanaima Pandan. To make money in this country is very easy. To make money with dignity and honor is difficult. Thank you, Amma. You taught us how to be straightforward. The other day I asked my office how many cases we have handled till now. They came with an astronomical number of more than 50,000 cases. And we handle the notorious tax departments. Many of them are good people, some of them may not be. But we never compromised our ethics. The so-called success, whatever people think there is success, is sweet only when you get it in the right way. And we are ever grateful to my mother for being the straightforward. One thing which also taught us is to share. Shraddhaya deyam, ashraddhaya deyam. Like this, Tritiya Upanishad says, whatever you have, try and share. 3 things in life, she used to say, cannot stagnate: water, wealth, and knowledge. A stagnant water will stink. A wealth not shared is stinking rich, even in English language. And a knowledge not shared is a sin. So whatever we have, me and my brother, we share the knowledge.
And the joy of sharing is something phenomenal. We are not worried whether any of my juniors, after getting the knowledge, will leave. Let him leave. Let him set up his own practice. No problem. We don't hurry. Yes, we two brothers fight. Many of you don't know. Even my mother may not know that we fight. You must know what the fight is about. In a partnership, when they end the year, after all the expenses, we have to share the profits. The fight is, I want to give him more, he wants to take less. Have you ever seen a fight like this? That is the fight which we have. One more fight we do, when we give a compensation to my juniors, he will say, why don't you give more? When he says this, I will say, why don't we give more? Never, both of us have ever come back to the situation, why are we giving so much? It is again, thank you, Amma, for teaching us to share. We also know that the wealth, if it is concentrated in anybody's hands, it only pollutes you. Give away. I don't want to tell in this august audience what we do, because it is supposed to be silent, special, and confidential. Suffice it to say, my mother taught me as to how to share. I must say that about few months back in December, January, when she was in Delhi, she had a minor health setback. I admitted her in the hospital. And when she came back, she asked me, why did you take me to the hospital? I've lived enough. If something happened, so what? I didn't have an answer. I said, look, as a son, I must do this to you. Thanks to Murali. You made this particular job of me very easy. Today I can tell her, perhaps God wanted you to live. God wanted you to go to the hospital and come back, to be among these mothers, to be among these people. And there is a purpose behind every action of God. And that is exactly what has happened, Amma. I don't want to take more time. People are here. I get more emotional. I can say only one thing. We believe, as Vaishnavites, in Sharanagati principle, that once you surrender to the God, there is a moksham in this world and you are not supposed to be born again. If, for some reason or other, I am supposed to be born again, and my mother also is born, I have only one prayer to God. Let me be the mother, you be the son. That will be the way I would like to repay you. I can't pay you otherwise. Thank you. With your permission, I'd like to add a few sentences. I'm not from Madras. I studied in Madras, but I did my accounting, everything in Delhi. My mother is very conservative, orthodox, but extremely practical. There are many mothers in our families who says, Delhi, I will not stay out of Madras. She stuck to her discipline, whatever discipline she set for herself, but extremely practical. So she knew our future lay in Delhi or Bombay. So when we shifted to Delhi, she came there. It's very easy for us now to realize what she has sacrificed for us. A lot of compromises she has to make, but she says, up to this, I'll compromise. When we went to Bombay, again she shifted from Delhi to Bombay. To shift at the age of 60, to leave all your friends alone, all your other relatives alone, to come to stay with the children, to protect them. It's a remarkable thing. That's great. And what doctor said, sadham kudukranga, manathattil kudupanga. Even today, that taste never comes. தயிர் சாதம் தான் கொடுப்பாங்க, கிச்சிலிக்காய் ஊறுகாய் கொடுப்பாங்க. கிச்சிலிக்காய் ஊறுகாய் எதுக்கு? அது வீட்டில் மரத்தில் காய்ச்சுது.
because no cost to that. No, what doctor said, exactly all mothers have sacrificed. Every mother. Last week used to be a hurdle of great. We don't realize what hurdle it was. There are 7 of us. Rice used to be expensive. She shifted to ragi. I remember that. Ragi was a little cheaper, but a lot of hard work. The kuttano, the pandano, the kanji. We never went hungry. I don't know about her. The kuru, kanji, sometimes she has given us last week of the month when things were tough. Because our father was a lower division clerk in the government. நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அவர் 300 ரூபா சம்பளம் வரும், அம்மா கிட்ட அப்படியே கொடுப்பார். 300 அத்தனையும். அப்போல்லாம் செக்கு கிடையாது, கேஷில் கொடுப்பாங்க. அம்மா வந்து 10 ரூபா அப்பா கொடுப்பாங்க. 6 ரூபா ட்ரெயின் பாஸ். அவர் மாத கடைசியில் 4 ரூபா திருப்பி கொடுத்துருவார். In other words, the expense father incurred on himself was exactly the train fare, 6 rupees 25 paise, I remember. And that 4 rupees will return at the end of the month. That sacrifice, I am sure we will not be able to do for our children. And that value she taught us, she may not have formally educated. But Tamil Palamale abdi solluvaanga. So clearly, tellingly. ஏனி தோணி வாத்தியார் லைஃப்பில் யாரும் நினைக்க மாட்டாங்க, நீ அது மாதிரி இருக்காத அப்படின்னு. ஏனி சொல்லுவாங்க. ஏனினா ஒன்ஸ் யூ கிராஸ் தி ரிவர் யூ டோன்ட் லுக் அட் தி போட். அது தோணி. ஏனினா ஏறின அப்புறம் நீ காலில் விட்டு தள்ளிடுவாத்த மரத்தில் ஏறின அப்புறம். வாத்தியாரை யூ டோன்ட் ரிமெம்பர், அது மாதிரி இருக்காது. ஐ மீன் so many thousands of things from our native knowledge she taught us. And the discipline she has, hard work she has. Okay. 7 பேருக்கும் she will டப்பா போட்டுருவாங்க. So our expenses on people like Krishna Sweets would be 0. Because we never used to eat outside. And that's true today also. If I go from Bombay to Delhi, my brother is there, no problem. If I go to Calcutta, my wife makes me idli. That saves me time, saves my health. That's the discipline the mother has taught us. Extreme hard work, discipline and commitment to the values. So if I'm a senior advocate in Bombay, where a judge went 4-5 years ago, all that is only as a new place, absolute new place. We have never had anybody in Bombay. We just went there 4-5 years ago. The court has designated me a senior advocate only because of the values of hard work, discipline, integrity. These are the 3 things she taught us. We are ever grateful to her. Thank you. Thank you, sir. Thank you very much. அடுத்ததாக நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன் முருகன் கோயிலிருந்து வந்த பிரசாதம் தாய்மார்களுக்காக மேடையில். அழகன் குமரன் முருகன், அன்னையரின் செல்ல மகன் வடிவேலன். எப்போதும் அம்மா அருகில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பராசக்தியின் வடிவம் அவளது சக்திவேல் கூடவே இருக்க வேண்டும். அன்னையர் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னையருக்கெல்லாம் அன்னை பார்வதியின் மகனாக திகழும் அன்னையர் செல்வம் வேலவன். அன்னை தந்தையர் வார்த்தையை அப்படியே பின்பற்றும் தனிக்குமரன் தமிழ்குமரன். யாமிருக்க பயமேன் என அபயம் தரும் அருள் வெள்ளமே முருகா, தாயாருக்கெல்லாம் பிரதிநிதியாக, தாய்மைக்கெல்லாம் பிரதிநிதியாக இங்கு வீற்றிருக்கும் எங்கள் தாய்மார்களை காத்தருள்வாய். கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேலே போற்றி, உயர்கிரி கனக சபைக்கு ஓர் அரசே, மயில் நடமிடுவாய் மலரடி சரணம், சரணம் சரணம் சரவண பவ ஓம், சரணம் சரணம் ஷண்முக சரணம். என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே,
உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. நன்றி. தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்ததாக உங்கள் முன் நான் அறிமுகப்படுத்தவிருப்பவர் சவுத் இண்டியன் கிச்சனோட சமையல் கலையின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. 1986ஆம் ஆண்டில் சமையல் கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முறையை ஆரம்பித்தவர். சமையல் கலையில் இதுவரை இவர் 26 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் 4 புத்தகம் வெறும் கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே எழுதியிருக்கார். சமையல் கலையில் டாக்டரேட் PhD பட்டம் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமை இவரை சாரும். 24 மணி நேரத்தில் 617 உணவு வகைகளை தயார் செய்து உலக சாதனை புரிந்துள்ளார். May I invite and welcome amidst you, ladies and gentlemen, with a big round of applause from you, our dear Chef Damu அவர்களே. Welcome, sir. இங்கு வந்திருப்போர் எல்லோருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேடையில் பெரிய மகான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். மகான்களுடைய அம்மாக்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் அப்படின்னா அது காரணமே எங்கள் அம்மா தான். 2 விதத்தில் சொல்லலாம். இன்றைக்கி ஒரு சமையல் கலையில் கொஞ்சம் நல்லா செய்கிறேன் அப்படின்னா அதே காரணம் எங்கள் அம்மா தான். ஏன்னா இன்னமும், அதாவது அம்மாவுக்கு இப்போ 83 வயசு ஆகுது, இன்னமும் அவங்கக்கிட்டது நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. நிறைய இன்றைக்கி டிவியில் நிறைய செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா அது அவங்களோட ரெசிபியாக தான் இருக்கணும். ஃபோன் பண்ணி கேட்பேன், அம்மா அதிரசம் எப்படி செய்யுது, என்ன பாகு, என்ன பதம். அதுக்கு அம்மா ரொம்ப நன்றிம்மா. அது இல்லாமல் கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா என்னான்னு கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான். அதாவது ரொம்ப நடுத்தரமான குடும்பம், 1 man earning, 3 பசங்க, எனக்கு அண்ணா தங்கச்சி, 3 பசங்களுக்கும் சாப்பாடு, படிப்பு. ஒரு அப்பா சர்வீஸ் கமிஷனில் அண்டர் செக்ரட்டரியாக இருந்தார். அந்த ஏர்னிங் வச்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றணும். நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம டாக்டர் சுரேந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த சாக்ரிஃபிஷன் அப்படின்றது அவங்களுக்கே சாரும், அந்த ஹார்ட் ஒர்க்ன்றது அவங்களுக்கு தான் சாரும். இந்த 3 பேருக்குமே பாரபட்சம் பார்க்கக்கூடாது. சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிடுவோம். 1/4 கிலோ கறி வாங்க முடியும். மேக்ஸிமம் பீஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 14 to 15 பீஸ். தட்டு வச்சுப்பாங்க, 3 தட்டு வச்சுப்பாங்க. அதில் 1 2 3 1 2 3 அது மாதிரி எண்ணி வைப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு கூட அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு. ப்ரான்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணி வைப்பாங்க. அதை தொக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒதுக்கிடுவாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது கற்றுக் கொடுத்தது அவங்க தான். இன்றைக்கி இந்த அன்பு பாசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததும் அவங்க தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொன்னது கொஞ்சம் உங்களுக்கு தமாஷா கூட இருக்கலாம். இன்னமும் எனக்கு தனியாக தூங்கணுன்னா பயம். தனியாக தூங்கினது கிடையாது. இப்போது என்னுடைய ஒய்ஃப் லண்டனில் இருக்கா, இப்போ நான் வீட்டில் இருக்கேன். என்னோடய படுத்து தூங்குறது எங்கள் அம்மா தான். அந்த அளவுக்கு அவங்க சாக்ரிஃபை. ஆனால் நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. இருந்தாலும் பிள்ளைக்கோசரம்
படிக்கட்டு ஏறி வந்து என் கூட படுத்துட்டு காலையில் இறங்குவாங்க. நான் மேலே இருக்கேன், அம்மா வந்து கீழே இருக்காங்க, நான் மேலே ஏற முடியாததால். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் எங்கள் அம்மா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க, நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, எவ்ரி மேன் சக்ஸஸ் பிகின் எ விமன் அப்படின்னு. அது கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அம்மாவால் பொருந்தும். ஏன் அப்படின்னா, ஒரு மேன் ஏர்னிங்கில் 3 பேர் படிக்க வைக்கணும், குடும்பத்தை நடத்தணும், சாப்பாடு கொடுக்கணும், இவ்வளோ இருக்கும்போது அது எந்த மாதிரிலாம் பிளானிங் பண்ணணும். இன்னமும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ கூட சொல்லுவாங்க, செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, என்ன வருமானம் வந்தாலும் எழுதி செலவு பண்ணு. துண்டு விழும், ஒரு மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழும், அந்த துண்டு விழுறதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு இன்னமும் சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்க தான். அதனால் வாழ்க்கையில் கஷ்ட சுகத்தை சொல்லிக் கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றிம்மா. அதே மாதிரி எனக்கு அன்பு பாசம் இன்னமும் செலுத்திட்டு இருக்காங்க. நம்ப மாட்டீங்க, நான் 5 மணிக்கு வரேன் அப்படின்னா அவங்க 5 மணிக்கு வரல, 5:15 ஆகிடுச்சு அப்படின்னா நடு ரோட்டில் வந்து நின்றுட்டுப்பாங்க, இன்னும் நிற்பாங்க, என்ன ஆயிடுச்சு ஃபோன் பண்ணு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பாசம் உள்ள எங்கள் அம்மா. அது ஒரு பாட்டுக்குள், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதுவும் எனக்கு பிறந்தோம். ஏன்னா அவங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி. ஏன் அப்படின்னா, எங்கே போனாலும் முதல்ல தொட்டு கும்புறது அம்மாவை தான். அதனால் அந்த அம்மா இன்னும் நீடோடி வாழணும், எங்களுக்கு நிறைய அட்வைசஸ் பண்ணணும், இது மாதிரி நல்லா இருக்கணுன்றது ஆனால் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம முரளி கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு யாராலையும் சாதிக்க முடியாத முரளி சார் சாதிச்சிருக்கார். அதுக்கு பெரிய கரகோஷம் இருக்கணும், யாராலும் நினச்சா கூட பண்ண முடியாது. அதுக்கு அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. கடவுள் எல்லோரையும் நல்லா காப்பாற்றணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். திருமிகு டி. சிட்டி பாபு அவர்கள், சேர்மன் அண்ட் சிஇஓ அக்ஷயா பிரைவேட் லிமிடெட். இவர் ஒரு இளம் சாதனையாளர். 16 வருடத்தில் 7.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேசஸில் 150 லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவர் சொந்தக்காரர். அது இவரின் கைவண்ணம். இன்னும் பலத்த கரகோஷமே கொடுக்குது. இவரால் உருவாக்கப்பட்ட அக்ஷயா பிரைவேட் லிமிடெட் இன்று கட்டிடத்துறையில் பல சாதனைகள் படைத்துள்ளது. இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் நமது நாட்டில் 11 கம்பெனிகளுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் அக்ஷயா பிரைவேட் லிமிடெட் இந்த சர்டிஃபிகேட்டை பெற்றுள்ளது என்பது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 4 முறை பெஸ்ட் லீகல் சிஸ்டம் அவார்ட்ஸ், 2009இல் பெஸ்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன் சவுத் இந்தியா அவார்ட் பெற்ற கட்டிடத்துறையில் முன்னணியில் நிற்கும் இந்த திருமிகு சிட்டிபாபு அவர்களின் சாதனைகளில் இதுவும் ஒன்று. தொடர்ந்து பல விருதுகள், குட், வெரி குட், எக்ஸலண்ட் என்று கிறிசில் நிறுவனத்தால் அமைப்பால் பாராட்டப்படும் அக்ஷயா நிறுவனத்தின் நிறுவனர் திருமிகு சிட்டிபாபு அவர்களை உங்கள் முன்னால் பேச அழைக்கிறேன், உங்கள் கரகோஷத்தோடு. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும், அந்த புறத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும், பேசி அமர்ந்திருக்கும் முன்னோடிகளுக்கும், பேசப்போகும் நண்பர்களுக்கும் என் இணைய மாலை வணக்கங்கள்னு சொல்கிறத விட தாய்மையான மாலை வணக்கங்கள்னு சொல்லலாம். நிறைய பேசியிருக்கேன், நிறைய மீட்டிங்ஸில் பேசியிருக்கோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுக்கெல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதில்லை. செய்கிற தொழில் தான் பேச போகிறோம், வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக சமாளிச்சுக்கலாம். அதை பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம பண்ணுறது தானே சொல்ல போகிறோம். ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுமா, என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்குது, நம்ம பண்ணுறது தானே சொல்ல போகிறோம். எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதில்லை, அதே மாதிரி வந்துட்டேன். ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. அவங்க பேசுகிறது வந்து மாற்றி என்ன பேசிட்டு போகிறேன். அவங்க ஒவ்வொருத்தர் பேசுனது தான் நானும் பேச போகிறேன்.
நான் என்ன பேச போகிறேன்னு கண்டிப்பாக எல்லாரும் அதை தான் பேச போகிறாங்க. ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு குழந்தையை பற்றி நினைக்கிறதும், அவங்கள படிக்க வைக்கிறதும், அவங்கள வளர்த்துறதும் கண்டிப்பாக வேறுபட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் டாக்டர் சொன்ன மாதிரி, இல்லை என்னோட நண்பர் சதீஷ் சொன்ன மாதிரியோ, இல்லை சீனியர் அட்வொகேட் சொன்ன மாதிரியோ, உணவு மன்னன் சொன்ன மாதிரியோ, இல்லை மியூசிக் இளைய நடிகர்களை உருவாக்கிய டைரக்டர் மாதிரியோ, நடிகர் மாதிரியோ இல்லாமல் பேச வரலையே கவர்மெண்டி கையில் வேலை இருந்தது, பரவாயில்ல, பாதியில் சமாளிச்சுட்டு மியூசிக் போயிட்டார். நான் வீடு தான் கட்டணும், தப்பிச்சிக்க முடியாது. ஐ ஆம் ஃப்ரம் அ வில்லேஜ். அதாவது அந்த வில்லேஜோட பாரம்பரியம் மறக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃப்ரம் அ வில்லேஜ் கால் நாகர்கோயில். அதிலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் சுத்தமான கிராமம். அப்பா ஒரு கண்டிப்பான பேர் வழி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்ன சொல்லப்போனால் மாதா குரு தெய்வம். இங்கே குருவும் அப்பா தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கிளாஸ் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் எல்லாமே அவர் தான். எங்கே கற்றுக்கிட்டோம், எப்போ கற்றுக்கிட்டோன்னு சொல்ல தெரில, எதையும் குறிப்பாகவும் சொல்ல தெரில, மொத்தமாக அதை தான் இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து சுவாசம், அவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது, அவங்கள்ட்ட இருந்து பார்த்துக்கிட்டது, அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயந்தான் ப்ராபப்ளி இன்றைக்கி அதோட பிரதிபலிப்பாக நாங்கள் நிற்கலாம் உங்கள் முன்னாடி. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ப்ராபப்ளி நாங்கள் இன்றைக்கி அதை எங்கள் தொழிலில் கடைப்பிடிக்கலாம். ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, அதோட பிரதிபலிப்பாக இருக்கலாம். ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதோட பிரதிபலிப்பாக இருக்கலாம். பட் எல்லாமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது அப்பா, அம்மா, வாத்தியார். அந்த விதத்தில் நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க, நீங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. வாழ்க்கையில் இவ்வளோ உயரமாக வர்றதுக்கு கண்டிப்பாக அன்பான அம்மாவும், கண்டிப்பான ஒரு அப்பாவும், அது அப்புறம் அதையே ஒவ்வொரு இடத்துலையும் ஈடுபடுத்தி மறக்காமல் வந்ததுனால முன்னாடி வந்துட்டு இருக்கோம், முன்னாடி வருவோம், நம்பிக்கை இருக்குது. அப்பா கண்டிப்பானவர்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லணும். ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட பட்டு அடிச்சிடுவாங்க, பெல்ட் கழட்டி. அது யார் இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. சுற்றியும் நல்ல கும்பல் இருந்தால் கூட கும்பல் அடிச்சிடுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, அடிக்கிறதே அடிங்க, வீட்டுக்குள்ளால கூப்பிட்டு வந்து அடிங்க அப்படிம்பாங்க. அதாவது அப்பாவும் மட்டும் கொடுக்கூடாது, அதே நேரத்தில் பையனையும் பார்த்துக்கணும். அது மாதிரி ஒரு அம்மா. இன்ஜினியரிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு அரசு வேலையில் எப்படியாவது சேர்த்து விடணுங்கிறது தான் அப்பாவோட ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் எப்படியாவது ஒரு பிடபிள்யூடிலேயோ எங்கேயாவது ஒரு இன்ஜினியராக சேர்த்து விட்றணும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நான் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு இந்த ஊரில் இருந்துட்டு நம்ம என்ன பெருசாக சாதிக்க முடியுமாங்கிற அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால, இல்லை நான் சிட்டிக்கு போகிறேன், நம்புங்க, விட்டுறேன்னா விட மாட்டாங்க. அம்மாட்ட போய் சொன்னேன், இல்லை நான் சிட்டிக்கு போகணும், சென்னைக்கு போகணும், போயிட்டு ஒரு நல்ல ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, இது நிறைய வருஷங்கள் நடக்கக்கூடிய விஷயம். அன்றைக்கி திடீர்னு சொன்னாங்க, சரி உன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, இருக்குல்ல, தைரியமாக போ அப்படின்ட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. கிளம்பி வந்தேன், அன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு தாய்மாருக்கும் கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்க மேலே இருக்கும்.
அந்த நம்பிக்கையாக நம்மளை அனுப்பிச்சாங்க. ஐ திங்க் we are growing. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த மிஸ்டர் முரளி, இவ்வளோ பேர்கிட்ட ஒரு கால் ஷீட் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். இவர்கிட்ட கால் ஷீட் வாங்கவே முடியாது, அவர்கிட்ட வாங்க முடியாது, யார்கிட்டையுமே வாங்க முடியாது. அவ்வளோ சீக்கிரமாக சார் நான் உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கும் வாங்கன்னா வரமாட்டாங்க. ஆனால் அம்மாவை வந்து ஹானர் பண்ணுறோம் வாங்கன்னு சொன்னப்போ கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. அதனால தான் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டதில். இதே மாதிரி இது பல வருடங்கள் நிறைய அம்மா தாய்மார்களை வாழ்த்தி அவரும் சந்தோஷப்படணும், மற்றவங்களும் சந்தோஷப்படுற வைக்கிற மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து இதை கண்டினியூஸாக பண்ணும். அதற்கு அவருக்கு அந்த சக்தியும் நீண்ட ஆயுளும் கொடுக்க நம்ம எல்லாம் வேண்டிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வெற்றி படங்களை அதிகமாக நமக்கு தந்து அந்த வெற்றியை வழக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கும் வெற்றிப்பட இயக்குனர் திருமிகு KS ரவிக்குமார் அவர்கள். சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், ரெண்டு பேருமே அனாயாசமாக இயக்கும் ஒரு சிறப்பான இயக்குனர், ஸ்வீட்டான டைரக்டர், ஸ்ட்ரிக்டான டைரக்டர். 1990 புரியாத புதிர் மூலம் தன்னுடைய கலை பயணத்தை தொடங்கியிருக்காரு. The rest is history. அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். With a big round of applause, ladies and gentlemen, let me take the proud pleasure of welcoming and inviting him to speak to you. Welcome, sir. மேடையில் வீட்டிற்கும் எல்லா அம்மாக்களுக்கும் அவர்களுடைய தவ புதல்வர்கள் டாக்டர் சார் எனக்கு மேடை பேச்சே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரமாதமாக பேசிட்டார். யூனிவர்சல் எதுவுமே மறக்க முடியாது எங்களுக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்களும் வந்து எங்களுக்கு ஒரு பாடம் தான். ஒரு இன்சிடெண்ட், ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று கிடச்சிட்ருக்கு. அட்வொகேட் பிரதர்ஸ், தாமு சார், சிவமணி கலக்கிட்டீங்க. சிட்டி பாபு சார், என்னுடைய நண்பர் மாதவன் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அந்த தவ புதல்வர்கள், கீழே அமர்ந்திருக்கும் தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும், முக்கியமாக மிஸ்டர் முரளி. அது மைசூர்பாக்கு எவ்வளோ பேர் எத்தனையோ ஊரில் பண்ணுறாங்க, ஆனால் வித்தியாசமாக இருக்குல்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பாக்குன்னா. ஃபாரின்லேருந்து ஏதாவது வரும்போது என்னப்பா வேணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று வேணாம் அப்போவும் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. நான் அவங்க போகும்போது என்ன வேணும்னு கேட்டால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு கொடு அப்படின்னு வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. நம்ம போகும்போது அந்த மைசூர் பாக்கு வேணும்னு வாங்க. ஸோ அப்படி வித்தியாசமாக அவருடைய தொழிலில் மட்டும் இல்லை, இந்த மேடையிலையும் அவர் காமிச்சிருக்காரு. இந்த வருஷம் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன்லேயும் நான் நிறைய மேடைகள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த மேடை நான் பார்க்காத ஒரு மேடை. அட்வொகேட் சார் பேசும்போது எப்படி வந்து பேச முடியாமல் போச்சோ அது மாதிரி அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவை பற்றி பேசும்போது அவ்வளோ சீக்கிரம் வார்த்தைகள் வராது. ஹின்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்தேன், மறந்துடுவோமோன்ட்டு. அதுவும் இப்போது ஞாபகம் வரல. அது பெற்றவங்களை வந்து மறந்தவங்க, மதிக்காதவங்க, பாதுகாக்காதவங்க வந்து நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. மிஸ்டர் முரளி சார் ஒரு படி மேலே போயிட்டு, நம்மளை விட ஒரு படி மேலே போயிட்டு மற்றவங்களுடைய பெற்றவங்களையும் வந்து பாராட்டி நம்ம மனசெல்லாம் நமக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி நமக்கு ஃப்ளாஷ்பேக் வர்றதுக்கு காரணம் அவர் தான்.
ஸோ அவர் ரொம்ப நல்லா வாழ்வார், நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இன்னும் உலகம் பூரா இன்னும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி விழாக்கள் மட்டுமல்ல, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடத்தணும், செய்யணும். செய்வார். மனசு இருக்குது, அன்பு அவர் உள்ளத்தில் இருக்கிறது. பர்டிகுலராக சல்யூட் டு மதர்ஸ் அப்படின்ட்டு ஏன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வித்தியாசமாக பண்ணணுன்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரா, இல்லை அவருக்குள்ளே ஏதாவது தாய்மையின் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஒருவேளை அவர் பேசும்போது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் தெரியல. என்னை வந்து இன்வைட் பண்ணும்போது கூட நான் ரொம்ப நேரம் அவரை பேச முடியல. இப்போது இங்கே வந்திருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு இந்த மாலை மரியாதைகள், இந்த பாராட்டுக்கள் மற்ற அம்மாக்களோட பண்ணும்போது ரொம்பவும் சந்தோஷப்படுறது நான், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய நண்பர்கள், இங்கே வந்திருக்கும் அனைவர்கள், இவங்க எல்லாரையும் விட அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பார் ஒருத்தர் அப்படின்னா அது எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். ஆனால் அவர் இல்லை. அவர் இருந்திருந்தால் அவர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஸோ பெற்றவங்கன்னு நான் எது சொல்கிறேன்னா, அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்றது சிவமணி மட்டும் சொல்லலை, அதுக்கு அவர் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ பிதாவும் சார், அடுத்த தடவை நீங்கள் சல்யூட் டு பேரண்ட்ஸ் கூட பண்ணலாம் சார். வெறும் அம்மா மட்டும் இல்லாமல், பட் அம்மாவை தான் முதல். இருந்தாலும் அப்பாவும் இல்லாமல் நமக்கு இந்த அம்மா இல்லையே. அதனால் சல்யூட் டு பேரண்ட்ஸ் வந்து பி பெட்டர் அப்படின்றது. பட் இது கூட இதை விடாமல் இதை வச்சுக்கிட்டு அதையும் கூட சேர்ந்து பண்ணலாம் சார். அவருக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லீடு கொடுக்குறேன். அம்மாவை பற்றி பேசணுன்னா சத்தியமாக இந்த ஒரு நாள், இந்த ஒரு மேடை, இந்த ஒரு மணி நேரம் பத்தாது. நிறைய பேர் அவங்கவுங்க அம்மாக்கிட்ட எப்படியெல்லாம் இது பண்ணாங்க. எல்லாருக்குமே அம்மா தான் முக்கியம் முதல்ல, டெஃபினட்டாக. எனக்கும் அப்படி தான். ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், என்னையா நீ வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் போய் இடம் வாங்கி போட்டுட்ருக்க அப்படின்னு. அவனுக்கு நான் பதில் சொன்னேன், வந்து எங்கள் அப்பாவோட இடம் அந்த ஓஎம்ஆரில் ஒரு 100 ஏக்கர் விற்றுட்டோம். அது எங்களுக்கு ஷேர் வந்தது. அது ஞாபகார்த்தமாக எங்கள் அப்பாவோட அந்த பணத்தை வந்து நான் வந்து அந்த கிராமத்தில் போய் அட்லீஸ்ட் அதே மாதிரி ஒரு 100 ஏக்கர் வாங்கி போடணுன்னு அந்த அது எங்கே அப்போதளவு போய் வாங்கி போடுற, அது இன்னும் டெவலப்பே ஆகுது சீக்கிரம். அது ஏன்னா வந்து திருத்தணி பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க. ஸோ ஒரு எங்கள் அம்மா பிறந்த ஊரின் மேலேயே நான் இவ்வளோ பாசம் வைத்திருக்கும்போது அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பேன். இதுதான் அவனுக்கு சின்ன, அவங்க பிறந்து வளர்ந்து நாங்கள் சின்ன வயசில் குழந்தைகளாக இருக்கும்போது அந்த போன அந்த வங்கனூர் என்ற ஊர் கிராமம், அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. நான் ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒரு படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு படம் வந்திருக்கு, ஒரு படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு டாக்டரேட் கொடுக்குறாங்க, கலைமாமணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மற்றவங்க எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஏம்மா முதல்ல அவனுக்கு சுற்றி போடு அப்படின்வாங்க. ஸோ வாழ்த்துறதை விட இவன் எப்போவுமே நல்லா வாழணுன்றதுல தான் அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. இன்னும் இது வந்து பத்தாதுன்னு இல்லை, அதில் சந்தோஷப்பட்டாலும் அதனால் வந்து இவன் இன்னும் குறையக்கூடாது, எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒவ்வொரு அம்மாவனுடைய பழக்கமும். அப்படி தான் இருக்கும் எங்கள் அம்மாவும். நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லி மாளாது. சுருக்கமாக சொன்னால், நமக்கு உயிர் கொடுத்து தன் உயிர் உள்ளவரை நம்மை உயிராய் நினைக்கும் ஒரே உயிர் அம்மா. நன்றி சொல்லும்போது நான் மிஸ்டர் முரளி சாருக்கு மட்டும் நன்றி சொல்லாமல் இன்னொரு அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என் அம்மாவை நான் இருக்கும்போது மட்டுமல்லாமல், நான் ஊரில் இருக்கும்போது மட்டுமல்லாமல், நான் இல்லாத போதும் பரிவோடும் பாசத்தோடும் அரவணைப்போடும் அவர்களை பார்த்து கொள்ளும் இன்னொரு அம்மா, என் குழந்தைகளின் அம்மா, திருமதி கற்பகம் ரவிக்குமார் அவர்கள் தான். ரொம்ப அது நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லும்போது அதில் வந்து பெரிய ஒரு இது இருக்காது. இது ஒரு சந்தர்ப்பம். அவர்களுக்கு நன்றி மற்றும் அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி. வணக்கம்.
நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக பெருமாள் கோயிலிருந்து வந்த பிரசாதத்துடன் நிகழ்ச்சியை தொடருவோம். அன்னை யசோதரை உலகின் பலரின் பொறாமைக்கு ஆளான பெருமைமிகு அன்னை. இவர் மீது பொறாமை கொண்டவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லோரும் பெரியவர்கள். அம்மா, நீ என்ன தவம் செய்தனை எனக் கேட்டு பிரம்மனும் எந்திரனும் மனதில் பொறாமை கொண்டார்கள். குலசேகர தாழ்வார் பாடல்களில் தன் ஆசையை தீர்த்து கொண்டார். ஈரேடு புவனங்கள் படைத்து காக்கும் வல்லமை இருந்தாலும் உரலில் கைகட்டி வாய்ப்பொத்தி தாய்மைக்கு கட்டுப்பட்டு நின்றவன் காரொளி வண்ணன். தாய்மை மீது அன்பு கொண்டு ஒருத்தி மகனாக பிறந்து பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரறியேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அடுத்து உங்கள் முன் மேடைக்கு வருபவர் அறிமுகமே தேவையில்லாத மனிதர். ட்ரம்ஸ் அப்படின்னு சொன்னால் சிவமணி சார் தான். இன்னைக்கு உலகில் சர்வதேச புகழ் பெற்றவர். இவர் வாசிக்காத தோல் வாத்தியங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 7 வயது முதல் ட்ரம்ஸ் வாசித்த இவர் 11 வயதில் தன் இசை பயணத்தை துவங்கியவர். மெல்லிசை மன்னர், இசைஞானி, இசை புயல் இப்படின்னு இவர் வாசித்த அவர்களுடைய பெரும் கலைஞர்களுடைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். சத்தியமாக அது இன்றைக்கி நம்ம படித்து முடிக்க முடியாது. ட்ரம்ஸ் அப்படிங்கிற வாத்தியம் வெஸ்டர்ன் மியூசிக்கோட தான் இணையம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இசைங்கிறது எல்லாருக்கும் பொது. எல்லாத்தோடையும் எப்படியும் எங்கேயும் எப்பவும் இசைக்க முடியும், அது உங்களை ரசிக்க வைக்கவும் முடியும் அப்படின்னு நிரூபித்த அந்த பெருமை இவரை தான் சேரும். லிம்கா ஃபேஸ் 2005 இவெண்ட்டில் லிம்கா பாட்டில்ஸை மட்டுமே வச்சு இசையமைத்து அனைவரையும் அசத்திய அதே திருமிகு சிவமணி அவர்கள் உங்கள் முன்னாள். மாதா பிதா குரு தெய்வம், இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும், இங்கே மகான்கள் அவருக்கும் அவங்களுடைய அம்மா பெரியவங்கெல்லாம் பேசினாங்க. ரொம்ப எனக்கு அவள் பேச தெரியாது, வாசிக்க தான் தெரியும். இதில் ஒரு பெரிய கடவுள் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தது லயம். அதை என்னுடைய அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நான் கற்றுக்கிட்டேன். அவங்களுடைய ஹார்ட் பீட் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரிதம்க்கு கிளிக் ட்ராக். இன்றைக்கி கிளிக் ட்ராக்கோடு எல்லோரும் ரெக்கார்டிங்கில் வாசிக்கிறாங்க. நான் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நான் கடவுள் எனக்கு அந்த லயத்தை கொடுத்துருக்காரு. வெளியே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது என்னுடைய ஃபாதர் எஸ்.எம். ஆனந்தன் கே.வி. மகாதேவன் குரூப்பில் ட்ரம்மராக இருக்கிறாருன்னு. சின்ன வயசு நாங்கள் ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கை, என்னுடைய சகோதரி மோகனா, பிரேம், என் தம்பி பிரியா, நாங்கள் 4 பேர். நாங்கள் எல்லாம் ஒன்றா ஸ்கூலுக்கு பண்ணிட்டுருப்போம். அவர் லேடிஸில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் வாழ்க்கை. நாங்கள் மின்ட்டு எங்களது பேசன் பிரிட்ஜ் ஏரியா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா இந்த நெய்யும் சர்க்கரையும் இட்லி பிசைஞ்சு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுருவாங்க. தேங்க்யூ மம்மி. இப்படியே வாழ்க்கை ஆரம்பித்து என்னுடைய ஏஜ் ஒரு
12 வயசு இருக்கும்போது நான் கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆடி மாதம் கச்சேரி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம். என்னுடைய ஃபஸ்ட்டு சம்பளம் 5 ரூபா. அந்த 5 ரூபா எடுத்துன்னு போயிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். அம்மா வச்சுங்க இது. அப்படியே பில்டப் ஆகிட்டு ஒரு நாள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் வந்து சப்ஸ்டிடியூட்டாக ஒரு 16 இயர்ஸ் இருக்கும் எனக்கு. சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் சார் ஆக்ட் பண்ணது, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு சிறுகாழி கோவிந்தராஜன் சார் ஃபஸ்ட் டைட்டில், K.Mahadeva சார் ரெக்கார்டிங், புகழேந்தி சார். அப்பாக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு எடுத்துன்னு போகும்போதெல்லாம் அங்கே ஜாம் பண்ணுவேன் ஸ்டுடியோவில். அதெல்லாம் அவங்களாம் பார்ப்பாங்க. ஸோ அப்பாவுடைய ஆக்சிடெண்ட்டு சார், இந்த மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நீங்கள் தான் போய் வாசிக்கணும். நான் அப்பா அமைச்சிருந்தார். நான் போய் கேட்டேன் அவங்கள. அப்போ புகழேந்தி சார் தான் வாசி நீ உட்கார், K.Mahadeva சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி தான் ஆரம்பித்தேன். அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட், சின்னதில் ட்ரம்ஸே தரமாட்டார் எனக்கு வாசிக்காதுன்னு. அப்போ போயிட்டு அம்மாக்கிட்ட கேட்பேன், கிச்சனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு வாசிப்பேன். நான் சமைக்கும் போது அவங்க வச்சுருந்த அகப்பையே இருக்காது, அங்கே திடீர்னு பார்ப்பாங்க இருக்காது, நான் அங்கே வாசிட்டுருப்பேன். அதில் அந்த மாதிரிலாம் குழந்தையிலேருந்து இதுவாகிட்டு அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட், அவங்க கொடுத்த பிச்சை இது எனக்கு. அவங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு கொடுத்து நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான். அந்த திருவிளையாடல் படம் பார்த்து விநாயகர் 3 வாட்டி அம்மா அப்பாவை சுற்றிடுவாங்க. அதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் சுற்ற ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா அப்பாவை. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்கே போனாலும் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அவங்கள 3 வாட்டி சுற்றி அவங்கள இது பண்ண. ஏன்னா எல்லாரும் குழந்தைங்க, நீங்கள்லாம் சின்னவங்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இவங்க தான் உண்மையான கடவுள். அந்த அம்மாவுடைய தாய் வயிறு வந்து மூலஸ்தானம். இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு எனர்ஜி எல்லாரும் இது பண்ணுறோம், அது வேறு. பட் அம்மா அப்பா வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான் உங்களுடைய. அதுக்கு தான் பிறந்ததே. நம்ம செய்கிற தொழில் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணி வரும். அதான் நான் சொல்லுவேன், நான் லக்ஷ்மி சுவாமி கிட்டே போயிட்டு, அம்மா மகாலட்சுமி தாயே எனக்கு இது வேணும்லாம் கேட்கணும். நான் சரஸ்வதி அம்மா கிட்டே போயிட்டு விழுந்துருவேன், அம்மா எனக்கு இந்த கலையை கொடுங்க, இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணணும், புதுசாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். ஷேர், டாக்டர் சார் சொன்னார் ஷேர். அதுதான் என்னுடைய இந்த ஜென்மம். ஷேர் த கிஃப்ட், அந்த ரிதம், அந்த என்டர்டெயின்மெண்ட், எல்லோரையும் ஹாப்பினஸ், எல்லாம் ஜாலியாக இருக்கணும். ஸ்டேஜில் அவ்வளோ எனர்ஜியாக எடுத்துகிட்டு வரணும். எல்லாம் இந்த இதெல்லாம் என்னுடைய பிக் கிஃப்ட் கிவன் பை மை மதர். அம்மா வந்து ரொம்ப அவங்களுக்கு காசிக்கு போகணுன்னு ஆசை. நான் அப்போது ஒரு ஃபங்க்ஷன் துர்கா ஃபெஸ்டிவலுக்காக நான் போயின்ட்டுருக்கேன் காசிக்கு. நான் அம்மா கூட்டின்னு போயிட்டேன். போனது தான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சது, கங்கை கூட்டின்னு போயிட்டு அவங்க காலை தான் நான் கழுவுனேன் அந்த கங்கையில். அவ்வளோ எனக்கு ஒரு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஜென்மத்தில். அவங்களுக்கு அந்த இது செஞ்சது. அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன்னு என்னை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஆனர் பண்ணுறாங்க. பெரிய கிரேட் மாஸ்டர்ஸ், தபலா மாஸ்டர் எல்லாம். அதில் குரு சித்தானந்த் முனிஜின்னு ரிஷிகேஷில் இருக்காங்க, பரமாத் அவங்க ஆசிரமம், அவர் வந்திருந்தார். அப்போ நான் ஸ்டேஜ் என்னை ஏறிட்டு போய் நான் சொன்னேன், குருஜி எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணிவிடுங்க சொல்லி அவங்கள அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டேன். நான் அம்மாவுக்கு தான் எல்லாம் அவங்க செஞ்சாங்க. அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்து என்னை 3 வாட்டி மானசரோவர் மவுண்ட் கைலாஷை கூட்டின்னு போயிட்டார் அவர். அந்த சாக்ரிஃபைஸ், அந்த ஷேர், நான் எனக்கு வர இதெல்லாம் எங்கள் தாய்க்கு தான். அதை சொல்லி எனக்கு 3 வாட்டி நான் வந்து மானசரோவருக்கு போயிருக்கிறேன். அதே போல் நிறைய விஷயங்கள். இது தாய்க்கு வந்து தாயை அவ்வளோ அருமையாக சிறப்பாக வச்சுக்கணும். மியூசிக்லேயும் எனக்கு கலைமாமணி அவார்ட்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேட்ச் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தான் தருவாங்க, உங்கள் அம்மாக்கெல்லாம் தர மாட்டாங்க, உட்காருங்க. யோ அவங்க இல்லைன்னா நான் இல்லைப்பா, இங்கே அவங்களுக்கு டெஃபினட்டாக என் கூட ஸ்டேஜ் ஏறணும். இல்லை இதெல்லாம் ரூல்ஸ், இது நான் டெஃபினட்டாக அம்மா தான் வரணும் இங்கே சொல்லி ஐயா கிட்ட, கவர்னர் ஐயாக்கிட்டேயும் கலைஞர் ஐயாக்கிட்டேயும் சொன்னேன்.
என் தாய்க்கு தான் நீங்கள் போடணும் இது சொல்லி அவங்களுக்கு தான் அந்த கலைமாமணி. நீங்கள் தான் கலைமாமணி, நாங்களாம் 0 மணி. ஸோ சிவமணி. ஸோ ரொம்ப பேசக்கூடாது. ஸோ மாதா பிதா குரு அதனுடைய மந்திரம். என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய அப்பா எஸ்.எம். ஆனந்தன், எங்கள் தாய் அம்மா, அவங்களுடைய பிளெஸிங் இன்னும் இருக்குது. அடுத்த ஜென்மம் பிறந்தா திருப்பியும் நான் உங்கள் மகனாக பிறக்கணும், உங்களுக்கு திருப்பியும் நான் படிமுறை செய்யணும். எல்லா அம்மாவுக்கும் என்னுடைய பிரணாம். ஸோ இந்த நல்ல ஈவினிங்கில் ஒரு சாங் ஒன்று கிஃப்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. நான் ஒரு மியூசிஷியன். ஸோ ஐ லைக் டு கால் மை ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் Sri Krishna Sweets ஃப்ரம் சிங்கப்பூர். அவருடைய சன் வந்து இங்கே பிரவீன், நம்ம விஜய் டிவிலெலாம் நிறைய இப்போ அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு சூப்பர் சிங்கரில். ஸோ அவருடைய டீம் என்னுடைய ரூனா ரிஸ்வி like to call on the stage Praveen all the way from Singapore. அவர் வந்து இங்கே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சிக்காயிட்டார். Today he got from the hospital. I brought him and he's doing very well, and this is going to be a big thing for you. And I would like to call your team, Runa all the way from Bombay, Madhu, great singer, Deepak, Malavika. So we're going to present a lovely song for all over the world. இந்த உலகத்துக்கு இருக்கிற தாய்க்கு, அதுவும் the great composer ராஜா சார், என்னுடைய அண்ணன் இளையராஜா அண்ணன், அவர் கம்போஸ் பண்ண இந்த சாங்கை நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பண்ணலான்னு இருக்கோம். தேங்க்யூ.
திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடும் அபிஷேகம் அலங்காரம் ஒரு நின்ற சிறு தொண்டன் நான்தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கெங்கும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீ தருவாயே. உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. நேரில் பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. அம்மா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோ தக்க தின்ன தக்க தின்ன மாதா பிதா குரு தெய்வம் கணபதி சங்கர தக்க தின்ன தோ தக்க தின்ன தோ தக்க தின்ன தோ. ஸ்வீட் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட். முரளி சார், நீங்கள் ஒரு மகான் சார். நேற்று பெரியவா கிட்ட போயிருந்தேன் காஞ்சிபுரத்தில். அப்போ இவரை தான் நினச்சிக்கிட்டேன், இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அருமையாக நடக்கணும், பெரியவா நீங்கள் இங்கே வந்துடுங்க. இங்கே தான் இருக்காங்க அவர். பெரிய ஒரு பாக்கியம் சார். இன்றைக்கி அருமையான ஒரு தாய்க்கு செய்கிறது வந்து ஒரு அதுக்கு வார்த்தையே இல்லை சார். வாழ்க 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 வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். சிவமணி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிங்கர்ஸ், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக சிவன் மற்றும் அம்பாள் கோயிலிலிருந்து வந்த பிரசாதங்களை தாய்மார்களுக்கு வழங்கி நிகழ்ச்சியை தொடருவோம். அவனுக்கு முதலும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை. அவனுக்கு அன்னையும் இல்லை, அவனுக்கு தந்தையும் இல்லை. ஆனால் அவனே எல்லோருக்கும் தாயுமானவன், அவனே தந்தையானவன், அவனே ஈசன் பரமேசன். சிவனுக்கென்றே ஒரு தனிப்பெருமை. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மண்ணிற்கு அவன் சிவபெருமான். உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அங்குள்ள மக்களுக்கு அந்தந்த மதங்களுக்கு அந்தந்த பெயரில் அவன் இறைவன். எல்லைகள் இல்லா அருள் தரும் தாய்மை நாயகனே, தாய்மரம் பொங்கும் தந்தையே, எங்கள் தாய்மார்களை காத்தருள்வாய். அதே போல 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் தாயை போற்றுதல் பெருமை. பெற்றாலும் பெறாவிட்டாலும் பார்க்கும் எல்லோரையும் கேட்கும் எல்லோரையும் மக்களாய் நேசித்து உலகிற்கே அன்னையாய் தன்னை அவதரித்து கொள்ளும் அன்பு வெள்ளத்திற்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. அதுதான் தாய்மை. காரைக்கால் அம்மை, அன்னை அரவிந்தர், அன்னை தெரசா என தாய்மை பொங்கும் அம்மைகளுக்கெல்லாம் அம்மை அன்னை பராசக்தி
உமையவள் மலையவள், தாய்மைக்கெல்லாம் தாயே, அன்னையருக்கெல்லாம் அன்னையே, எங்கள் தாய்மார்கள் அனைவரையும் காத்தருள்வாய். ஈசன் அடி போற்றி, தேசன் அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெரும் துறையினம் தேவன் அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெரும் துறையினம் தேவன் அடி போற்றி, ஈசன் அடி போற்றி போற்றி. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையில் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தேங்கு இல்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, ஆத்தாளை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. Thank you very much. Thank you children. 1999 அலைப்பாயுதே திரைப்படத்தின் மூலம் சாக்லேட் பாயா நம்ம மனசுக்குள்ள நுழைந்தவர், இன்றும் தமிழ் ரசிகர்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்திருக்கும், நம் மனசில் என்றைக்குமே இனிமையாக தங்கிவிட்ட ஹீரோ மாதவன் அவர்கள். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவருடைய படம், அவருடைய வெற்றி, அவருடைய பயணம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் இவருடைய அந்த சைடெல்லாம் தாண்டி பீட்டா அப்படிங்கிற அமைப்புக்காக இவர் பிராண்ட் அம்பாசிடராக நிறைய விளம்பர படங்களில் ஒரு தன்னார்வமிக்க தொண்டு மூலமாக நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்காரு. பேனியன் அப்படிங்கிற அமைப்புக்காகவும் எய்ட்ஸ் அவேர்னஸ்க்காகவும் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. சமீபத்தில் அகரம்ங்கிற எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்காக பல நடிகர்களுடன் தன்னையும் இணைத்து கொண்டு விழிப்புணர்வு படங்களில் தானே முன்வந்து ஒரு சமுதாயத்திற்கு தொண்டாக அதை செய்து வருபவருக்கு எப்போவுமே முன்னிலையில் வந்து நிற்கும் ஒரு நல்ல நடிகர், நல்ல மனதுடையவர். ஸோ லெட்ஸ் புட் our hands together and welcome திரு மாதவன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நடிகராக நம்ம எப்போவுமே ஒரு நாளில் ஏதாவது ஒரு புது அனுபவம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருப்போம். ஏன்னா நடிகரான அப்புறம் அந்த புது அனுபவங்கள், இந்த சின்ன சின்ன அனுபவங்கள் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் ஒரு நடிகராக. இன்றைக்கி ஒரு மறக்காமல் ஒரு புது அனுபவம் கொடுத்ததுக்கு நான்
முரளி சருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா சன்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட வந்த அம்மாக்கள் மட்டும் இல்லை, உங்கள் அம்மா மட்டும் இல்லை, ஐ திங்க் இந்த இவெண்ட்டில் சேர்ந்துருக்க எல்லா அம்மாவும் உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மிக நல்ல விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பீகாரில். அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என் முன்னாடி பேசினவங்களோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஸ்காலர்ஷிப் கழித்து நான் கனடாக்கு போனேன். அங்கே இருக்கும்போது ஒரு புது அனுபவம். மதர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. நான் கேட்டேன், என்னது இது மதர்ஸ் டே புதுசாக இருக்கே அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், இது 20 வருஷம் முன்னாடி வேலண்டைன்ஸ் டே மாதிரி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி வந்து நம்ம இங்கே இருக்கிற அம்மாவங்களாம் வந்து பாராட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது சரி, ஏன் இன்றைக்கி மட்டும்? இல்லை, நம்ம வந்து நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ வருஷத்தில் ஒரு நாள் வந்து அம்மாங்களை வந்து நம்ம கிஃப்ட் கொடுத்து மதர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் இந்தியன் கல்ச்சரில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லையே. ஏன்னா நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் ஈட்டிங் டே, ப்ரீதிங் டே, ஸ்லீப்பிங் டேலாம் கிடையாது. திஸ் இஸ் ஆல் நேச்சுரல். எங்கள் அப்பா அம்மாவை மதிக்கிறது, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் தினமுமே நம்ம செய்கிற விஷயம். இதுக்குன்னு ஒரு டேட்டு குறிப்பிட்டு நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்மளை பார்த்தான். என்னடா வித்தியாசமாக பேசுகிறான்னு அப்படிங்கிறது. I know that all the mothers feel that their job is the toughest one as the generations proceed. But I think that a mother's job is always tough. It doesn't matter which generation you belong to. இன்றைக்கி கூட இந்த ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாடி நானும் அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது அம்மா வாயில் 2 சென்டென்ஸ் தான் மறுபடியும் வந்துச்சு. ஐயோ, நம்ம அம்மா இன்றைக்கி இல்லையே இந்த விழாவை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லும்போது அவங்க கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா தான் அம்மா முன்னாடி பெருமைப்படுறதுல வந்து அந்த பெருமைக்கு வந்து there is no comparison at all. நான் வந்து ஒரு பயங்கரமான பொல்லாத பையன். சின்ன வயசுலேருந்து நடிகர் ஆகிற வரைக்கும் இவன் எப்படி தான் வருவானோங்கிற ஒரு பயம் எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கு. பட் என்னோடய வெற்றிக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சாதித்த சில விஷயங்கள் பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த 3 விஷயங்கள். இதை நான் வாழ்க்கையில் மறந்ததே கிடையாது. அண்ட் எல்லாருக்குமே வந்து வெவ்வேறு கலாச்சாரத்தோடு வராங்க, வெவ்வேறு ஃபேமிலி, வெவ்வேறு பேக்ரவுண்டில் வராங்க. இவங்கெல்லாம் பேசின மாதிரி நாங்கள் வந்து ஒரு வசதியான குடும்பம் தான். சின்ன வயசுலேருந்து எதுக்கும் நம்ம வந்து தவிச்சது கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் we had a very happy life. ஆனால் எப்படி இந்த ஹாப்பி லைஃப் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, my mother used to say that there are only 3 rules I followed. தெரிஞ்சு யார் மனசையும் நோவுபடுத்தாது. Do not hurt anybody intentionally. 2வது, do not cheat anybody financially. உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 காசு கிடைக்கிது இன்றைக்கி நினச்சேன்னா அது நீ நேர்மையாக சம்பாதிக்கலைன்னா நாளைக்கு வந்து 50 லட்ச ரூபா போயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து சொல்லி என்னை பயப்படுத்தி விட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்தி எனக்காக இருந்தது. அதனால் நான் வந்து என்றைக்குமே அவமானப்பட்டது கிடையாது. இந்த காசு விஷயத்தில் வந்து பல வாட்டி அவமானப்படுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அது நான் பட்டதே கிடையாது. 3வது வந்து யார் எப்படி இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறிது மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனை மனுஷனாக மதி. யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். இந்த 3 விஷயங்களை வந்து நான் என்றைக்குமே மறக்கலை. டெலிவிஷன் சீரியஸில் வந்து நான் நடிகனாக ஆகவேனுங்கிறது வந்து எனக்கும் தெரியாது. ஆனால் டிவி சீரியல் பண்ணும்போது சொல்லுவாங்க, டே உன் ஃபோட்டோலாம் எடுத்து ப்ரொடியூசர் மீட் பண்ணுங்கடா, ஆஃபீஸ்க்கு போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லை. நான் வந்து அது ஒரு தற்காலிகமான ஒரு ப்ரொஃபஷன் தான் நினச்சிட்டு இருந்தேன். நாம் எப்படியும் வந்து இன்ஜினியரிங் தான் பண்ண போகிறோம், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்ய போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் டைம் பாஸ் நினைக்கிட்டு இருக்கும்போது அப்போது வந்து நிறைய ஸ்பாட் பாய்ஸ், அசிஸ்டண்ட்ஸ், அங்கே வேலை செய்கிறவங்களோட அடிக்கடி உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அவங்களோட பேசுகிறது உண்டு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர் அப்படின்னு ஆக்ட்ரஸை விட்டு அவங்களோட தான் உட்காந்து நான் பேசுவேன். எதேச்சியாக பார்த்தா எனக்கு பயங்கரமாக ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீரியல் நீங்கள் ஒரு சீரியல் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த சீரியல் பண்ணுங்கள்,
இதில் இந்த ப்ரொடியூசர் வந்து பேசுகிறாரு. திடீர்னு பார்த்தா வாரம் ஆஃபர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டேன், என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் சார், நான் ஒரு சீரியல் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஓ யூ ஹேவ் த பெஸ்ட் PR மெஷினரி இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. ஐ செட் வாட் டு யூ மீன்? he said இங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர், எல்லா லைட்மேன், எல்லா ஸ்பாட் பாய் உன தானே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கயா அப்படின்னாங்க அவங்க. ஸோ இது ஒரு அம்மா சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம். அவங்கள மதிக்கிறதுனால அவங்களே வந்து என்னை வந்து என் நல்ல பையன் ஒருத்த புதுசாக வந்திருக்கான் அவனை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அம்மாவுக்கு தெரியாது, பட் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் மறந்ததே கிடையாது. இப்போ பார்க்குறதுக்கு இவ்வளோ தேமேன்னு இருக்காங்களே, இவங்க அடி வாங்கி பாருங்கள் தெரியும். ஆனால் பாசத்தால் அடிக்கிறதுனால அவ்வளோவா வலிக்காது. அப்பா அடிக்கிறது நல்லாவே வலிக்கும், ஆனால் பாசமும் இருக்கும் அதில் நல்லா ஊறி. பட் அம்மா அடிக்கும்போது ஒரு கோவத்தோடையும் அடிப்பாங்க, ஒரு திட்டுற மாதிரியும் இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, my mother was working in a bank. She was the chief manager of Bank of India in a very exciting state like Bihar. பீகாரில் அந்த டயத்தில் லேடி சீஃப் மேனேஜராக இருந்தது சரித்திரமே கிடையாது. ஷி வாஸ் தி ஒன்லி லேடி சீஃப் மேனேஜர். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு வாட்டி அப்பா கிட்டலாம் நம்ம காசு கேட்க முடியாது. பிக்னிக் போனோம், டூருக்கு போகணும் அப்படின்லாம் அப்பா வந்து நம்ம எங்கே இருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற பிரின்சிபலோட நேர்மையாக வாழ்கிறவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். அம்மா கிட்டே போய் கொஞ்சம் கூத்தாடி நம்ம வாங்கிடலாம். அம்மா பேங்க்கில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் அவங்கள போய் எப்படியாவது கெஞ்சி ஒரு 1000 ரூபா வேணும் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வென்ட் டு த ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் என்டர் பண்ணும்போது எங்கள் அம்மா உள்ள அந்த கேபின்குள்ளே 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த 4 பேர் கைங்களில் வந்து ஆயுதம் இருந்துச்சு, அருவா இருந்துச்சு. எல்லாம் வந்து ஹிந்தியில் சொல்கிறாங்க, மேடம் இன்றைக்கி வந்து இந்த உங்கள் பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணுங்கள், நம்ம பார்ட்டி வந்து இன்றைக்கி பந்த் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, உங்கள் பேங்க் மட்டும் தான் திறந்துருக்கு, தயவுசெய்து க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லாட ஏதாவது தப்பாக நடந்துடும் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி எடுத்த ஒரு துர்கை ரூபம் அன்றைக்கி தான் நான் தான் பார்த்தேன். ஆஃபீஸ்க்குள்ளே என்ன சொன்னாங்கன்னே தெரில, அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. அந்த அவங்க கத்தும்போது 4 பயங்கரமாக மிரட்டலாக இருக்கிற ஆளுங்க வந்து அப்படியே கம்முன்னு அமைதியாக சரிங்க ஓகேங்க அப்படின்ட்டு குனிஞ்சிட்டு வெளியே போனாங்க. இந்த டயத்தில் போய் நான் அம்மாட்ட காசு கேட்டேன்னா தப்பாக போயிட்டு நான் கிளம்பிட்டேன். வெளியே வந்து என் ஸ்கூட்டர் வெளியே எடுக்கும்போது ஒருத்தன் என் ஸ்கூட்டர் அடிச்சுட்டு போய் என்னை திட்டிட்டு போயிட்டான். அப்படி அவன் திட்டிட்டு போகும்போது ஒரு 10 அடி போயிருப்பான். 4 பேர் அவனை பிடிச்சிட்டு யாரா பார்த்து நீ திட்டின, யார் தெரியுமா அவங்க, மேடமோட பையன், நீங்கள் அவனை போட்டு அவனை அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு எனி பேங்க்கில் வேலை செய்யும்போது பீகார்லலாம் காசு சம்பாதிக்கிறது சகஜம், வெறும் வருமானமாக இல்லை, காசு சம்பாதிக்கிறது சகஜம் அப்படின்னு நான் சொன்னால் போதும். ஆனால் அந்த விதமான எந்த ஒரு யாராவது சின்னதாக ஆஃபர் பண்ணால் கூட திட்டி அனுப்பிச்சு நேர்மையாக இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் லோன் கொடுத்து ஒரு பெரிய அளவில் பேரும் பெருமையும் ஒரு ரெஸ்பெக்டும் சம்பாதிச்சவங்க எங்கள் அம்மா பீகாரில். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க, அவங்களாம் கண்டிப்பாக will agree with me. அதெல்லாம் பார்த்தோன்னே ஐ அண்டர்ஸ்டுட் தட் இண்டஸ்ட்ரியில் நம்ம தனியாக இருக்கும்போது there are a few things that will always stick by you, and some of the things that really help you out in your life are your principles. And for God's grace, it was given to me by my mom, and I'm very grateful for that. எல்லா அப்பா அம்மா மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, தேவிகா, ஷீ சிட்டிங் தேர். அவங்க வந்து பையனை வந்து நல்லபடியாக படிக்க வச்சு ஐஐடியில் ஜாயின் பண்ணி அப்பா மாதிரி ஒரு என்ஜினியரை வந்து டாட்டாவில் வேலை செய்யணுங்கிற ஒரு ஆசை. இதுதான் அவனுக்கு நல்லதுன்னு உறுதியாக முடிவு பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி வந்து குச்சிப்புடி பரதநாட்டியம் கற்று ஷீ ஹேஸ் டு பிகம் அ ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் அப்படின்னு முடிவு பண்ணி என் தங்கச்சிக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நினச்ச மாதிரி நடந்து போச்சு, ஆனால் ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி என் தங்கச்சி வந்து டாட்டாலேருந்து ஷீஸ் பாஸ்ட் அவுட் ஃப்ரம் டாட்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், எக்ஸ்ட்ரீம்லி குவாலிஃபைட் அண்ட் கிரேட் பிஸ்னஸ்மேன். நான் வந்து ஆடி பாடி காசு சம்பாதிச்சிட்ருக்கேன். பட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்போது பயங்கரமான டென்ஷன்லாம் இருந்திருக்கு. ஏன்னா
நான் இன்ஜினியர் ஆக போகிறதில்லன்னு சொல்லும்போது தே ஹவ் சஃபர்ட் அ லாட். ஒரு ஐயங்கார் பிராமண வீட்டில் வந்து இந்த பையன் இன்ஜினியர் ஆக மாட்டாங்கிறானே என்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு. பல வாட்டி அவங்க அழுதுருக்காங்க. அதனால் ஐ எம் வெரி சாரி. நான் நிறையா விஷமம் பண்ணுவேன் தெரியுமா. அதனால் மனசால் நிறையா வாட்டி அடியும் விழும், திட்டும் விழும். ஆனால் ஒரு அம்மா வந்து கோவத்தில் திட்டினாலும் சரி, கோவத்தில் ஒரு சிறு சாபம் கொடுத்தாலும் சரி, அது பழிக்கும்போது ஒரு வரனாக தான் பழிக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லியிருக்கா, நான் என்ன தப்பு செஞ்சேனோ உன்னை மாதிரி வந்து பிறந்திருக்கான் பாரு குரங்கு. அது மாதிரி நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு வந்து உன்னை மாதிரியே ஒரு பையன் பிறந்து உன்னை அப்படியே தவிக்க வச்சு அப்புறம் என்னோட நிலைமை உனக்கு புரியும் அப்படின்னு நிறையா வாட்டி என்னை சாபம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அம்மா அந்த வார்த்தைகள் உண்மையாக வரணும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா மேலே இருக்கிற அன்பு மாரி வேறு யார் மேலேயும் அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. ஏன்னா நானும் எங்கள் தங்கச்சியும் அடிக்கடி இன்றைக்கி சண்டை போட்டுப்போம். அம்மா எங்கள் கூட வந்து இருக்கணும், அப்பா அம்மா எங்கள் கூட இருக்கணும், எங்கள் கூட வந்துருங்க, நம்ம வீட்டில் இருங்க, வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் உங்கள் பேரனை பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கோவத்தில் கேட்டிருக்கோம். இதே போல் நம்ம வாழ்க்கை முழுக்க உங்கள் 2 பேரையும் நம்ம கூட இருக்கும்போது நானும் சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, அதே சமயத்தில் உனக்கு பிறந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு பிறந்திருக்கான், பட் அவனும் வந்து என்னை இந்த மாதிரி பெருமைப்படுத்துவாங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி கொடுத்த வார்த்தைகள் வந்து சாபமாக இல்லை, பட் ஒரு வரனா பலிக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் நன்றி சொல்ல விரும்புகிறேம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி லவ்ஸ் தேர் மதர். இந்த வாய்ப்பு எனக்கு வந்து எல்லாரும் முடியும் எங்கள் அம்மா கிட்ட இதை சொல்கிறது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணா சார். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நியூவஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். தேங்க்யூ அண்ட் வெரி வெரி குட் ஈவினிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இதுவரைக்கும் இந்த தாயை பற்றி அவங்களுடைய மகன்கள் பேசினாங்க. அடுத்து பேச போகிறவங்க, அடுத்து நம்ம கேட்க போகிற பேச்சு இன்னும் கூட ரொம்ப வித்தியாசமாக, இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாயை பற்றி ஒரு மகள் பேச போகிறாங்க. திருமதி ரோஜா கண்ணன் அவர்கள், பரதநாட்டிய கலைஞர் அவர்களை உங்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்கிறேன். பாரம்பரியமிக்க ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவர் இவர். 12 வயதிலேயே தன்னுடைய கலை பயணத்தை துவங்கியவர். நாட்டிய குரு அடையார் திரு கே. லக்ஷ்மணன் அவர்களின் முக்கிய மாணவி. 4 தலைமுறைகளாக பரதக்கலையின் பெருமைகளை பல மேடைகள் மூலம் நிகழ்த்தி காட்டி கொண்டிருப்பவர். நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் பல மேடைகளில் பரதக்கலையின் பெருமையை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருப்பவர். இவங்க பரதநாட்டியாலயா என்கிற தன் நிறுவனத்தின் மூலம் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரத கலையை தற்போது பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். லெட்ஸ் புட் our hands together while I welcome திருமதி ரோஜா கண்ணன். எல்லோருக்கும் நமஸ்காரம். A very special day for me, a very special moment in the life of my mother, because இந்த உலகத்திலேயே நான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்து உங்கள் முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் என்ற ஒரு தகுதிக்கு ஆளாய் இப்படி ஒரு பெருமையை நான் அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம், முழுமுதற் காரணம் என்னுடைய அம்மா. எல்லாரும் மாதிரியும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கிடையாது என்னுடைய வாழ்க்கை. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய கலை ஆர்வத்தில் மூல காரணமாக இருந்த என்னுடைய அம்மா, அதற்கான ஃபவுண்டேஷன் நானும் என்னுடைய தங்கை மீனாவும் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அம்மா அது போட்டாலும் அதற்கான ஒரு முட்டுக்கட்டு நிறைய வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் எந்த ஒரு முட்டுக்கட்டு வந்தாலும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அதற்காக ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கற்றுத்தந்தது என்னுடைய அம்மா. ஒரு பெண் சாதனையாளர் என்ற ஒரு தகுதி எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது முக்கியமாக அம்மாவால் தான் நடந்திருக்கு.
ஏனென்றால் இளம் வயதிலேயே என்னுடைய கணவரை நான் இழந்து 2 சிறு குழந்தைகளுடன் இந்த உலகத்தில் நின்ற பொழுது என்னுடைய முழு குடும்பமும் என்னுடைய பின்னால் எனக்கு சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்த பொழுது அதில் தலையாய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது என்னுடைய அம்மா. கவலைப்படாத, எவ்ரிதிங் இஸ் நாட் லாஸ்ட் இன் லைஃப் ஃபார் யூ. இன்ஃபேக்ட் this is a time where God has given you a chance to prove yourself to be somebody in life. அம்மாவுடைய ஃபேவரட் கோட் என்னன்னா, in life you have to be a somebody and not a nobody. இது எனக்கு டே இன் அண்ட் டே அவுட் என்னுடைய தலையில் ட்ரில் பண்ணிகிட்டே இருந்தது அம்மா. The first call every morning I used to receive is from my mother. What is your plan for the day? இன்றைக்கி கிளாஸ் என்ன பண்ண போகிற, இன்றைக்கி என்ன யாரை போய் பார்க்க போகிற. இன்ஃபேக்ட் மாதவன் சொன்னார், his PR was the spot boys and others in the setsன்னு. எனக்கு என்னுடைய முக்கியமான PR வந்து எங்கள் அம்மா தான். I did not need a PR agency to tell the world that I was a dancer, an artist, a teacher, a guru, because she did everything for me. And even before I knew, I had the opportunities knocking at my doors. And little did I know that my mother had already done the PR for me. She was that strong in her focus, in her thought process. And she taught her children, my brother, who's here, my sister, who is the vice president of a leading biotech company in the US. எங்கள் எல்லாருக்கும் அதை வந்து அம்மா வந்து சிறு வயது முதலே சொல்லி கொடுத்தா. ஸோ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு பெரிய ட்ராஜடி when it befell me, I did not realize that my mother is going to be the strongest force in my life. But that tragedy transformed my life totally and has brought me this far. இன்றைக்கு நான் ஒரு 100 குழந்தைகளுக்கு மேலே நடனம் கற்றுக் கொடுத்து ஒரு 50 குழந்தைகளுக்கு மேலே அரங்கேற்றம் செய்து பல பட்டங்களையும் விருதுகளையும் பெற்று உங்கள் முன் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு குருவாக நிற்கிறேன் என்றால் அதற்கு அம்மாவுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். மை பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் கிரிட்டிக் ஆல்சோ இஸ் மை மதர். இது நாள் வரைக்கும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எத்தனை நூற்றுக்கணக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் நடந்திருந்தாலும் இன்று வரைக்கும் நல்லா ஆடின அப்படின்னு சொன்னது கிடையாது. வை? பிகாஸ் ஷீ ஃபீல்ஸ் தட் I still have to improve. I still have scope to excel, to improve myself in my life. அந்த மாதிரி ஒரு ஊக்கத்தையும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டையும் எனக்கு கொடுத்து இன்று இந்த ஒரு சல்யூட் டு மதர்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் அம்மா இன்னைக்கு உட்காண்டிருக்கானா, there is no better person in this world who deserves it more than her. அம்மா, இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் வாழ்க்கையில். அதற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் மிஸ்டர் முரளி இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை 5 வருடங்களாக தொடர்ந்து செய்து கொண்டு எத்தனையோ அம்மாக்களுக்கு தன்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிக்கிறார்கள். அவர் வீட்டுக்கு வந்தபோது நான் கேட்டேன், வாட் வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், வாட் வாஸ் யுவர் the reason why you thought of such a program as Salute to Mothers? அப்போ சொன்னார், யாருமா, எங்கள் அம்மா தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னார். ஸோ தட் ஷோஸ் how much he has imbibed from his mother and how much he has given a thought to that. And I thank Mr. Murali for this wonderful opportunity. I thank Amma for your presence. I seek your blessings in my future course. And I thank each and every one of you for giving me this wonderful opportunity. Nandri, vanakkam. Thank you, ma'am. Thank you very much. Actually,
ஆக்சுவலாக நிகழ்ச்சியோட நிரல் படி நிறைவுக்கு வந்துட்டோம், நிறைவுறும் அந்த தருணத்துக்கு வந்துட்டோம். பட் ஐ திங்க் திஸ் ஹோல் இவெண்ட் வுட் நாட் பி கம்ப்ளீட். இங்கே மேடையில் இருக்கிற தாய்மார்கள் கிட்ட இருந்து ஓரிரு வார்த்தைகள், நமக்கு நேரம் அதிகம் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க ஓரிரு வார்த்தைகள் அவங்களோட பிள்ளைகளை வாழ்த்தி பேசுகிறத கேட்காம இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுறாதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் தம் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேடையில் இருக்கிற தாய்மார்கள் ரெண்டு வார்த்தை உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி எங்களுக்காக ப்ளீஸ். நான் என்ன சொல்கிறது, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இந்த ஃபங்க்ஷனை பார்க்க வேண்டிய ஒரு குடுப்பனை இருந்தது. அதனால் எல்லாத்தையும் பார்த்து ரசித்தாச்சு. எல்லாம் கடவுள் செயல் தான். எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றிம்மா. எல்லா தாய்மார்கள் சார்பாக நான் தாயாக இருந்து இந்த பரிசை வாங்கிக்கிட்டேன். என் மகன் போல் மற்ற மகன்களும் இருக்கணும்ன்ட்டு நான் வாழ்த்துறேன். இதை ஆர்கனைஸ் பண்ணின முரளி சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றிம்மா. என்ன பண்ணுறதே தெரியாது. நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்ததும்மா. நன்றிம்மா. என் மகன் மேலே ரொம்ப எனக்கு பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்பவுமே என்ற பொழுது பெரிதோக்கும் தன் மகன் என் சான்றன் என்ற கேட்டதா என்ற போல் அவருடைய இது அவர் முன்னுக்கு வர்றதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி. இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என் மகன் இவ்வளோ தூரம் வேர்ல்டு லெவலில் இருக்கிறாருன்னா அதுக்கு அவங்க அப்பா தான் காரணம். அவர் தான் அவரை படிக்கும் போதே கச்சேரிக்கெல்லாம் இட்டுன்னு போயிட்டு வாசிக்க வச்சுருவார். 5 ரூபா கொடுப்பாங்க. 5 ரூபா கொடுத்தோடனே உங்கள் அம்மா இட்டுட்டு போய் கொடுன்னுவார். ஆனால் எனக்கு நல்ல பணம் வசதி எல்லாம் உண்டு. இருந்தாலும் ஒரு கச்சேரியில் போய் வாசிட்டு வர்றது அது ஒரு பெருமை அவங்க அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் 16 வயசில் எஸ்எல்சி போய் எழுத போகிறாரு. அப்போது அவர் சிங்கப்பூர் கிட்டன்னு போயிட்டார். பரீட்சை எழுதவே இல்லை, எஸ்எல்சி. அப்புறம் ஒரு எல்லாம் படித்து அவன் முன்னுக்கெல்லாம் வருவான், எல்லாம் ஒன்று பார்ப்ப அப்படின்னாரு. ஆனால் இவ்வளோ வேர்ல்டு லெவலில் அவர் சுற்றிட்டு வந்து வாசிச்சுலாம் வராரு. ஆனால் அவங்க அப்பா இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப மனக்கருவங்க. இந்த விழாலாம் அவர் பார்க்கணும். அவர் நான் ரொம்ப விரும்பினேன். ஆனால் அவர் இல்லாமல் இருக்குது. அது தான் எனக்கு ரொம்ப அவருடைய இவர் இவ்வளோ முரளி சார் இவ்வளோ இதுவாக எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் அவர் செய்கிறாருன்னா அதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மேலும் மேலும் அவர் இந்த மாதிரியெல்லாம் விழாக்கெல்லாம் நடத்தணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அன்புடைய வணக்கம். என்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எனது மகன் திரு சிட்டி பாபு அவர்கள் கட்டிடத் தொழிலை சிறந்த முறையில் செய்தமையால் அத்துறையினர் அவரை நல்லவர் வல்லவர் என போற்றி பாராட்டினார்கள். அவரை பெருமைப்படுத்துவதில் அவனை ஈண்ட என்னை சிறப்பித்த கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்தாருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியெலாம் நடத்துனது. என்னுடைய மகன் இந்த டைரக்டர் ஆவாருன்றது எங்களுக்கு சின்ன வயசில் தெரியாது. அந்த ஒரு இது இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ரொம்ப இந்த சினிமா இதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் இப்போ நல்ல பேரும் புகழுமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுடைய குழந்தைங்க இன்னும் எனக்கு இன்னும் 2 மகன் 2 மகள் எல்லாம் இருக்காங்க. எல்லோரும் நல்ல நீரோழி வாழணுன்றது நான் சுவாமியை வேண்டிக்கிறேன்.
நன்றிம்மா. நன்றி. என் மகன் ஐஐடியில் படிக்காவிட்டாலும் இப்பொழுது எல்லா ஐஐடியிலும் சீஃப் கெஸ்டாக போய் சொற்பொழிவு ஆற்றுவது அவன் ஐஐடியில் படித்த மாதிரி எனக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது. அவன் ஒரு நல்ல நடிகனோ இல்லையோ, ஆனால் ஒரு நல்ல மனிதன். நல்ல நடிகர் தானே, கை தட்டுங்க ப்ளீஸ். அவன் ஒரு நல்ல நல்ல மனிதன், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் என்று எல்லோரிடம் பெயர் எடுத்து, அது எனக்கு அவனுடைய தாயாக நான் வெற்றி அடைந்து விட்டதாக நினைக்கிறேன். அப்பொழுது அவனுக்கு அடிக்கடி சாபம் கொடுப்பேன், உன்னை மாதிரியே ஒரு குழந்தை உனக்கும் பிறந்து என்ன நான் அவஸ்தைப்பட்டது போல் நீயும் பட வேண்டும் என்று. இப்பொழுது அதே சந்தோஷமாக உன்னை மாதிரியே உன் குழந்தை எனக்கு நீ பெருமை தந்தது போல் அவனும் உனக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த அற்புதமான தாய்மார்கள் மத்தியில் என்னையும் அழைத்து, அவர்கள் மாதிரி நான் பெருசாக ஒன்றும் சாதிக்கவில்லை, என்னையும் அழைத்து இங்கு கௌரவித்ததற்காக திரு முரளி அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் குழுவினர் எல்லோருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி, வணக்கம். ஏன்னா அடுத்த படத்தில் அம்மா தான் டயலாக் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் தி நைஸ் ஃபங்க்ஷன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. Namaskaram. On behalf of all wonderful moms on the dais, I extend my deep gratitude to Sri Murali, MD Sri Krishna Sweets, and bless him and his family a long, long, healthy, happy and prosperous life. Indeed, we moms are proud and appreciate Sri Murali and team for organizing this unique event every year, this being the 5th year. And let this honoring be an eye-opener to all children to love, respect, and look after their parents comfortably until they reach the heavenly abode. Thank you. And I finally thank my son V. Sriram, who is here, who has given full support to his sister in her distress days. I thank him so much. Thank you, Sriram. The last sentence that she spoke about children taking care of their parents is because she is the trustee in Vishranti, which is an old age home where they look after destitute old women, and she doesn't want any parents to be put in such a situation. So that is why she has said that. I hope all children will keep that in their minds. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. நன்றி உரை வழங்க நான் மேடைக்கு அழைப்பது திரு முரளி அவர்களை. நன்றின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். இது ஒரு உணர்வுபூர்வமான மேடை. இங்கே வந்திருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் என் தாயாக நினச்சி என்னோட பரிபூர்ண நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவில் என்னோட ஒரு கூட இருந்தவங்களை நான் கௌரவிக்க விரும்புகிறேன். திரு நாராயணன் அவர்கள், வயதானாலும் வார்த்தை தவறாமல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாழ்த்தணும்னு ஓதுவார் வந்திருக்கார். அவர் கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே நம்மளோட இருந்து எல்லாத்தையும் அழகாக அறிமுகப்படுத்திய அவங்களை கௌரவிக்கிறது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. பங்கம்மா, இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக பண்ணாங்க. அவங்களையெல்லாம் ஒரு சின்ன வகையில் கௌரவிக்க ஆசைப்பட்றேன். தயவுசெய்து எல்லோரும் ஒரு நிமிஷம் இருக்கணும்.
இன்னொருத்தர் சைலண்ட்டாக பின்னாடி இருந்து எல்லா வகையிலும் உதவிய திரு கல்யாணம் அவர்களை கௌரவிக்க விரும்புகிறேன். அடுத்தது ப்ரெஸ் பீப்புள்ஸ், நான் யாரையாவது மறந்தது தான் மன்னிச்சிடுங்க, எனக்கு பேச்சு தெரில. எல்லாத்துக்கும் நான் பரிபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், எனக்கு வார்த்தை வரல. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அனுபவிக்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ண என்னோட தாய் தந்தையும் வணங்குறேன். நன்றி, வணக்கம். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம்
பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. Global Sourcing Research Development Talent and Leadership Succession Planning இதில் 25 வருட அனுபவம் மிக்கவர். டிசிஎஸ் நிறுவனத்திற்காக குளோபல் டேலண்ட் தற்போது ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பவர். சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன் கமிட்டியில் முக்கிய நபராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக நேஷ்னல் ஹெச்ஆர்டி நெட்வொர்க்குக்காக பணிபுரிபவர். வேலம்மாள் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு எம்பிஏ கவர்னிங் கவுன்சில் மெம்பராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். இந்திய அரசின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கவர்னர்ஸ் அகாடமிக்காக அட்வைசரி பேனலில் சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் நுணுக்கமான பல துறைகளில் பல சாதனைகள் புரிந்திருக்கும் திரு தாமஸ் வி சிம்சன் அவர்களை உங்கள் முன்னால் உங்கள் பலத்த கரகோஷத்துடன் பேச அழைப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். I start with a correction. My name is Thomas Simon. My dad will be upset otherwise. It's a special day for me, and more importantly for my mother, because I've traveled all over the world and I have a passport almost like an accordion. But I've never seen anywhere a function taking place like this in honor of mothers. And while the salute to mothers goes on, from the bottom of my heart and from my family, I would like to salute Mr. Murali, who's made this possible. I can't hold a candle to many of the celebrities out here, but I would like to tell about my mother and how she was an influence in my life. I was born to a middle-class family. My father was a government servant and an honest one who taught me the value systems. In 1965, in the 60s, it was very difficult to get a 1,000 rupees salary. And my father was one of those lucky persons who got it. But despite that, my mother, who was given the salary, my father entirely used to give the salary. There was no bank transactions those days. She used to take the previous day's Hindus and pack it for the milkwoman, for this school fee, etc., etc. And then she used to keep a small amount, and then she used to run the family. I learned the importance of being thrifty and the first job of budgeting from her. She used to give a princely sum of 100 rupees per month as school fees. I was a good student up till 9th standard. Then I sort of deviated a bit and then thought that soccer is better than statistics and cricket is better than chemistry. And then my mother kept the faith, and she had tremendous faith, and she had belief in the Almighty that this guy would come back to a normal course. Several of my relatives, including my uncle, said, why should we spend 100 rupees those days on school fee, which is almost 1/10 of my father's salary? But my father and mother said, the only investment that we can make for our children is education, the rest will follow. She kept the faith, and at one point in time, since I was playing very well and has played in almost all the stadiums in the country, she thought this guy, if he doesn't study well, at least he'll become a PT master somewhere. But then at the back of her mind, she told me, I know you'll do well, keep believing in the Almighty, have faith, and we will all support you.
I went on to 12th standard, decided to hang up my cricket boots and my soccer boots and cricket bat, went on to Loyola College, finished my graduation as the topper in the state. My mother has no affiliation to any political party. But if I were to conclude about her behavior and from her conversation, I would think she has a bit of a socialist bent of mind. She's very concerned about the downtrodden, the poor and the needy, and the marginalized. So I decided to move from pure science to humanities, and then went on to do my master's in labor laws and human resource development. And then when I joined my first job in Metal Box, my other colleague from Metal Box, who's now currently with me, Mr. Ganesan, is here. The first salary that I got in 84, which was a good amount those days, 3,200 rupees, my mother said, give the entire thing to the church and charity. So I said, what about my pocket money? I need to buy a Walkman, etc. I said, give this. The rest of the things will follow. Today, I'm happy that I'm blessed several thousand times over that amount. And I'm not trying to tell something that you invest and you'll get returns. This is not a fixed deposit. This is what my mother said. Do what is required for the needy and the poor. I subsequently moved out and then joined the Tatas, who sent me to study under late Dr. C.K. Prahlad, and then went on to study in Harvard under Nitin Noria, who's the current dean at Harvard. My school teachers at 9th standard, they see me today, whom I met after 30 years, were not too sure and they're trying to pinch themselves. This guy went and landed in Harvard. I wanted to become a doctor like you, but certain circumstances didn't prevent. My father was in the intensive care unit at that time in GH after a heart attack, and I felt that money was more important to treat him rather than me becoming a doctor. But today, I feel more responsible because I'm responsible for 270,000 associates in my organization whose future I have an opportunity to shape. And then the extended community, which is the academic community, several hundred universities and the decision making, and the final thing to form an e-governance academy for the country. With all respect to Damu sir here, I feel like any other child, my mother's cooking is the best. Whether I'm in Cleveland or Cincinnati, Basel or Borneo, it's a great satisfaction to come to Chennai and get your stamping at the airport, the Chennai stamp. But more happiness follows when I drive to my house in Gopalapuram, because my mother will be waiting at 2 o'clock at night, waiting for me to come and give me my favorite stuff that I would like to eat, which is better than the best airline food or the best hotel that I get anywhere. One day, casually, I asked her, what is the purpose in life? What is the purpose of existence? She picked up a leaf from the Gandhian thought. Your purpose in life is to wipe every tear from every eye whenever possible with the authority that is vested in you in this world. When I led the tsunami committee in Nagapattinam, I knew what fractured families meant and what it means to wipe away a tear of a fractured family where there is no hope, but you are the only hope. And it's not the money, but it's the sustenance for that family to continue. So then I said, what else? She said, the purpose of existence in this world is to have one night of good sleep. And if you want to have that one night of good sleep, you need to have a clear conscience. When your head hits the pillow, if you want to have a good sleep, you need to have a clear conscience. And if you need a clear conscience, there are 3 questions that you need to answer in your life every night. Have you lived? Have you loved? Have you laughed? If the answer to all these 3 things are yes, then you have lived your life. You have lived your day. For tomorrow's another day. I would like to thank my father who's not here, and I'm sure he'd be cheering from heaven. I would like to thank my wife, who's the mother of my daughter, and my sister, who have been an extended family, my nieces and my daughter is here.
And I would like to thank the other extension of my family, which is my close friends in TCS who are here, Ganesh and Kailash and Sudeep and Mr. Pattabhiram, and a whole lot of them have come here. It is that ecosystem which makes us survive, and the beacon in the ecosystem is the mother. I would like to thank all the dignitaries out here, and I would like to thank my mother because she taught me to live, she taught me to love, she taught me to laugh. Thank you. Thank you, sir. Thank you very much. சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஓய்தல் இன்றி ஊருக்கும் உழைப்போம், உழைப்பின் பலனில் இறைவனை காண்போம். தடைகள் வந்தால் சிரித்தே ஏற்போம், தாங்கும் தோள்களில் வலிமையை சேர்ப்போம். புதிதாய் பிறந்த உணர்வுகளோடு புன்னகை ஏந்தி புதுமைகள் செய்வோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஓய்தல் இன்றி ஊருக்கும் உழைப்போம், உழைப்பின் பலனில் இறைவனை காண்போம். தடைகள் வந்தால் சிரித்தே ஏற்போம், தாங்கும் தோள்களில் வலிமையை சேர்ப்போம். புதிதாய் பிறந்த உணர்வுகளோடு புன்னகை ஏந்தி புதுமைகள் செய்வோம். शम्भवो भावनो भर्ता प्रभव प्रभुरीश्वरः स्वयंभो शम्भुरादित्या पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो दाता विदाता दातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेश पद्मनाभो अमरप्रभुः विश्वकर्मा मनुस्वस्था स्तविस्तस्तविरो ध्रुवः अग्राह्य शाश्वत कृष्णो लोहिताक्ष प्रदर्दनः प्रभूतस्त्रीककुब्धामा पवित्रं मङ्गलं परम् ईशान प्राणद प्राणो ज्येष्ठ श्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुतमो दुरादर्श कृतज्ञ कृतिरात्मवान् सुरेश शरणं शर्मा विश्वरेता प्रजाभवः संवत्सरो व्याळ प्रत्यय सर्वदर्शनः अजः सर्वेश्वर सिद्ध सिद्धि सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोग विनिश्चितः वसुर्वसुमना सत्य समात्मा संमितः समः अमोघ पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिशुचिष्यवाः अमृत शाश्वतस्थानोर्वरारोहो महातपाः सर्वगः सर्वविद्वानो विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षसुराध्यक्षो धर्माध्यक्षः कृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहश्चतुर्दंशश्चतुर्भुजः राजिष्णोर्भोजनं भोक्ता सहिष्णोर्जगदाढ्यः अनगो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः उपेन्द्रो वामन प्रांशो रमोघ शुचिरूर्जितः अतीन्द्रः संग्रह सर्गो धृतात्मा नियमो यमः वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाजुगिः अनिर्देशो वपुश्रीमान् अमेयात्मा महाधृधृ महेश्वासो महीभर्ता श्रीनिवासः सतां गतिः अनिरुद्धः सुरानन्दो गोविन्दो गोविदाम्पतिः मरीचिर्दमनो हंस सुपर्णो भुजगोत्तमः हिरण्यनाभः सुतपा पद्मनाभ प्रजापतिः अमृत्युः सर्वदृक्सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्शनः शास्ता विश्युतात्मा सुरारिः गुरुर्गुरुतमो दामा सत्य सत्य पराक्रमः निमिषो निमिषस्रग्वी वाचस्पतिरुदारदीः अग्रणी ग्रामणी श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्ष सहस्रपाद
आवर्तनो निवृतात्मा संवृद्धः संप्रमर्दनः अहः संवर्तको वह्निरनियोधरणीधरः सुप्रसादः प्रसन्नात्मा विश्वदृग्विश्वभुग्विभुः सत्कर्ता सत्कृतः साधु जन्मुर्नारायणो नरः असंख्येयो प्रमेयात्मा विशिष्टशिष्टकृच्छुचिः सिद्धार्थसिद्धसङ्कल्पः सिद्धिदः सिद्धिसाधनः वृषाही वृषभो विष्णु वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च विविधश्रुतिसागरः सुभुजो दुर्धरो वाग्मी महेन्द्रो वसुदो वसुः नैकरूपो बृहद्रूप शिपिविष्टप्रकाश. அன்புடையீர் வணக்கம். தாயிற் சிறந்த கோவில் இல்லை, அம்மா என்று அழைக்காத ஒரு உயிர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. தாய்மை, இந்த உணர்வை மிஞ்சும் ஒரு அன்பு உணர்வு இந்த பிரபஞ்சத்தில் இன்று வரை இல்லை. அந்த தாய்மையை போற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அன்புடன் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உங்கள் நேரத்தை எங்களுக்கு பரிசாக அளித்து இந்த நிகழ்ச்சியினை ஒரு தவமாக மாற்றி அமைக்க இங்கு வந்திருக்கும் அன்பு உள்ளங்களாகிய உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் நாங்கள் பேருவகை கொள்கிறோம். வருக வருக என மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி சிறப்பித்து தர இசைந்து இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை குத்துவிளக்கேற்றி தருமாறு மேடைக்கு வணக்கத்துடன் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருமிகு ஏவிஎம் சரவணன் அவர்கள், திருமிகு ரகு அவர்கள், கவிப்பேரரசு திருமிகு வைரமுத்து அவர்கள், இயக்குனர் திருமிகு SP முத்துராமன் அவர்கள், ஸ்ரீ முரளி அவர்கள், உங்கள் கரகோஷத்துடன் அவங்களை மேடைக்கு அழைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சோதியே சுடரே போற்றி, சுடர் தரு ஒளியே போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி, சோதியை சுடரே போற்றி, சூழ் ஒளி தரும் சுடரே போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி, இல்லக விளக்கே போற்றி, ஓதி நல்லூர் விளக்கே போற்றி, சோதியே சுடரே போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி, இல்லக விளக்கே போற்றி, இல்லக விளக்கே போற்றி, சோதியே சுடரே போற்றி, சுடரு தரு தீபமே போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி, முத்தே போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி போற்றி, ஒளிவளரு விளக்கே போற்றி போற்றி.
சாதனையாளர்களின் வெற்றிக்கு வித்திட்டு அவர்களின் வாழ்க்கையை வளம் பெறச் செய்த அந்த தாய்மார்களை, பெருமைக்குரிய தாய்மார்களை இந்த மேடைக்கு வருக வருக என வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்கள் கரகோஷங்களோடு தாய்மார்களை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா, இந்த வார்த்தையே ரொம்ப உன்னதமான ஒரு வார்த்தை. இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். அதை பற்றி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வியந்து போகிற அளவுக்கு பேச எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் இந்த மேடையை பார்க்கும்போது இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி அப்படிங்கிறதோட ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு தன்னலம் இல்லாத ஒரு முயற்சி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். அம்மா என்ற வார்த்தை அன்பை குறிக்கும், அறிவை குறிக்கும், ஒழுக்கம், பாசம், குணம், தியாகம், அரவணைப்பு, ஊக்கம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சுருங்க சொன்னால் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஈடாக இன்னொரு வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு இணை அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு ஈடு வேறு எங்கும் நாம் பார்க்கவே முடியாது. அம்மா வளர்த்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எட்டிய உயரம் வேணால் ஏறக்குறையே இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட சாதனையின் உயரம் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தரோடைய சாதனையின் உயரம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அம்மா என்ற அந்த வார்த்தை அந்த பிள்ளைகளோட மனதில் அம்மாவின் உயரம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எட்டாத உயரமாக தான் இருக்கும். இது சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற இந்த கருத்து உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கரகோஷத்தோடு அதை நீங்கள் ஆமோதிக்கலாம். உங்களுடைய வளர்ச்சி எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் உங்கள் அம்மாவுடைய உயரம் எட்டாத உயரம்தான். எங்கள் அம்மா தான். சுருங்க சொன்னால் அப்படி தான். அப்படி ஒவ்வொரு அம்மாவையும் அந்த அம்மா நமக்கு கொடுத்த அந்த அன்பு, பாசம், இந்த உலகத்தை பார்க்க அவள் கொடுத்த கண்கள், இப்படி எல்லாத்தையுமே போற்றி பாராட்ட ஒரு மேடை, ஒரு யாருக்கும் அதிகமாக கிடைக்காத அரிய ஒரு மேடை இங்கு கிடைத்திருக்கிறது. அந்த மேடையில் இன்று அந்த தாய்மையை, இங்கு 10 தாய்மார்களை நாம் போற்றி பாராட்டுகிறோம். ஆனால் இங்கு போற்றப்படுவது 10 தாய்மார்கள் மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கும் அத்தனை அம்மாக்கள் தான். அப்படிப்பட்ட அம்மாக்களை, அந்த தாய்மை உணர்வை போற்றும் இந்த மேடையில் வருகை புரிந்து கொண்டு இருக்கும் இந்த தாய்மார்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் கரகோஷங்களோடு வரவேற்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையில் இருக்கிற இந்த செலிப்ரிட்டிஸ் எத்தனையோ மேடைகளை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ விருதுகள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு உன்னதமான மூமெண்ட், அவங்களுடைய தாயுடன் அந்த மேடையை பகிர்ந்து கொள்ள இப்படி ஒரு விஸ்தாரமான ஒரு மேடை, ஒரு அழகான உணர்வை வெளிப்படுத்த ஒரு அன்பான மேடை, இது ஒரு அரிய மேடை அப்படின்னு தான் சொல்லலாம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் இந்த முயற்சி மிக சிறந்த ஒரு முயற்சி. 4 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வரவேற்பின் காரணமாக தொடர்ந்து இந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சி சிறப்பித்து தர உங்கள் அன்பும் ஆதரவும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்காக நாம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு கனவு கண்டு வைப்பவர் நம் தாய். இன்று இந்த மேடையில் அந்த தாய்கள் கண்ட கனவை நிறைவேற்றி விட்டு அந்த தாய்மார்களோடு அவர்களுடைய பிள்ளைகள், ஒரு அரிய காட்சி, இனிய காட்சி, ரொம்ப மனதை நெகிழ வைக்கும் காட்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் பல துறைகளைச் சேர்ந்த சாதனையாளர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறார்கள் அவங்களுடைய தாய்மார்களுடைய. இம்முறை இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர மேடைக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களும் சரி, சாதனையாளர்களும் சரி, அவங்க அம்மா அவங்க வாழ்க்கையில் அவங்கள எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வர, அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு இனிய தருணம் ரொம்ப தொலைவில் இல்லை. இன்னும் ரொம்ப கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய தாய்மார்களை பற்றின இனிய விஷயங்களை நம்முடன் இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். திருமிகு ஏவிஎம் சரவணன் அவர்களும் இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களும் மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீழ்க்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் வீழ்க்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு சிறப்பான இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து ஒருங்கிணைத்து இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் இந்த அரங்கத்துக்கு அழைத்து தாய்மார்களை மேடைக்கு அழைத்து இப்படி அவங்கள போற்றி பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது அந்த விதையை வந்து பெரிய விருட்சமாக வளர்த்து இத்தனை வருடங்களாக இவ்வளோ சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுவே ஒரு பாராட்டுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திரு முரளி அவர்களை மேடைக்கு வந்து வந்தவர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இது. 5வது தடவையாக அதை பண்ணிகிட்ருக்கோம். தாய்மை அப்படிங்கிறது வந்து அளவிட முடியாத ஒரு அன்பு, மெஷரபிளே பண்ண முடியாத ஒரு தூய அன்பு. அந்த தாய்மைங்கிற உணர்வு வந்து நமக்குள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பெருக வேண்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் அவங்க துறையில் பெரிய சாதனைகளை படித்தவங்க. அம்மாவுக்கு நாங்கள் பண்ணுறோம் சொன்ன உடனே அவ்வளோ ஆசையாக ஒவ்வொருத்தரும் இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சரியான அளவுகள் இருந்தாலும் சொன்ன ஒரே காரணம் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ஆசையாக இங்கே வந்திருக்காங்க. உங்கள் அத்தனை பேர்த்தையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம். இந்த விழா இவ்வளோ நல்லா நடக்கணும்னா என்னோடய தாய் தந்தையரோட ஆசீர்வாதம் எங்கிருந்தோ எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்னை வாழ்த்திட்டே இருக்காங்க. ஒரு விழாவை
எப்படி நடத்தணும், எப்படி முறைப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் சகோதரர் மிஸ்டர் கிருஷ்ணன். அவருடைய கோயம்புத்தூரில் இருக்கார். அவருடைய வாழ்த்துக்களும் எனக்கு நிறைய இருக்குது. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் என்னோட எப்போவுமே கூடவே இருக்கிற என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற சரவணன் சார், எஸ்பி முத்துராமன் சார், என்னுடைய உத்தன் சகோதரர் ரகு, வைரமுத்து சார் எல்லோரும் வந்து இங்கே ஆரம்பித்து வச்சாங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேசுகிறதுக்கு தோணலை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தாய்மையை பற்றியும் அவங்க அதில் அனுபவித்த சுகங்களை பற்றியும் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. இந்த இதில் இத்தனை தாய்மார்களுக்கும் நிறைய கோயிலில் பூஜை பண்ணி பிரசாதங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதையும் கொடுக்கறதுக்கு இருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த விழாவை நான் துவங்குறேன். உங்களை அனைவரையும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பத்திரிகை அன்பர்களையும் ஏதாவது சொல்ல விட்டுன்னு நம்ம எனக்கு மேடையில் பேசி பழக்கம் இல்லை. அத்தனை பேர்த்தையும் வரவேற்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சார் சொன்ன மாதிரி இங்கே மேடையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர வந்திருக்கும் இந்த தாய்மார்களுடைய பேரில் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் அர்ச்சனை செய்யப்பட்டு பிரசாதம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது இந்த தாய்மார்களுக்கு வழங்குவது இன்று இந்த மேடையில் எங்களுடைய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அம்மா 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 நிறைய விஷயம் அம்மாவை பற்றி சொல்கிறோம். இன்றைக்கி இந்த மேடையில் இங்கே இருக்கிற செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க தான். நிறைய பத்திரிகைகளில், டெலிவிஷனில், வெள்ளித்திரையில் இவங்களை நீங்கள் பல பல பரிமாணங்களில் பார்த்து பார்த்து கைத்தட்டியிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்று சொல்லுங்கள், இந்த மேடையில் இவங்க உட்கார்ந்து இருக்கும்போது இவங்க இருக்கிற அழகை விட இதை விட அழகாக இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ப்ளீஸ் கிவ் them a big round of applause. Such a proud moment. மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. இப்போ பிரசாதம் தந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கலான்னு நினைக்கிறோம். முதலில் விநாயகர் கோயிலிலிருந்து வந்த பிரசாதத்தை தாய்மார்களுக்கு வழங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். முதற் கடவுள், துவக்க நாயகன், அன்னையிலிருந்தே உதித்த தலைமகன், தாய்மகன் விநாயகன். அன்னையும் தந்தையும் உலகம், உலகமே அன்னையும் தந்தையும் என உணர்த்திய உமை மைந்தன் கணபதி. இந்த அரங்கமெங்கும் மேடையிலும் கீழுமாக விளக்கொளியாய் மின்னும் அன்னையர் அனைவர் சார்பிலும், நாடெங்கிலும் உள்ள எல்லா தாய்மார்கள் சார்பிலும் உலகம் செழிக்க, உள்ளங்கள் மகிழ விநாயகப் பெருமானை உளமாற வேண்டுவோமாக. 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இன்றின் இளம் பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வந்தருள் தந்திடுவாய் விக்ன விநாயகனே, வணங்கிடுவோரின் குறைகளை தீர்ப்பவனே. சந்ததம் கும்பிடுவேன் சங்கரன் மகனே, சகல நலங்களும் தந்திடும் வல்லப விநாயகனே. நாளெல்லாம் இது போலே இசைந்திடச் செய்வாய், நன்மைகள் பல தந்து வாழ்ந்திடச் செய்வாய். அன்னையின் நிகரான அருமுகன் சோதரனே, அகிலமும் போற்றிடும் ஆனை முகத்தவனே. வந்தருள் தந்திடுவாய் விக்ன விநாயகனே.
தேங்க்யூ லிட்டில் சில்ட்ரன், தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.